செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் செல்லக்குட்டி ஒருத்தாங்க ஃபிலிக்ஸுக்கு தான் தாய் மாமா ஸ்டைலில் கேட்டிருந்தாங்க. ஸோ நானும் அவங்க கேட்ட மாதிரி ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த ஒன் ஷாட் உடனே மேரிடு ஹிர் தாய் மாமா. இதில் எப்படின்னா நம்ம ஆள் வந்து 90s கிட்டு வைப்பில் இருப்பார், நீங்கள் வந்துட்டு ஜென்சி கிட்டு. ஸோ உங்களுக்குள்ளே எப்படிலாம் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். சொல்லப்போனால் இது ஒரு சைல்டு மேரேஜ் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு வயசு வந்து இப்போ 17 தான். அதுக்கு மேலெலாம் என்னால் ரொம்ப கம்மியாக காட்ட எனக்கு மனசில் ஒத்து வரலடா. ஓகேடா. அப்புறம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒன்லி ஃபிக்ஷன். ஸோ ரொம்ப ட்ராமேட்டிக்கலாக இருக்குது. அப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து இதில் லாஜிக்கே இல்லை அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஜஸ்ட்டு இது ஒரு ஸ்டோரி, அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பேசணும். ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொடுங்க, ரொம்ப வளவலன்னு இருக்காமல் பேசிடுறேன். இந்த கமெண்ட்டை போட்டவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்னு சொன்னாங்க. பட் எனக்கு தெரில, பிகாஸ் அவங்க போட்டிருக்கிறது டீமன் டார்லிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எஃபர்ட் போட்டிருக்கல, அதுக்கு தான் இந்த கமெண்ட்டை போட்டிருக்காங்க. சாரி, பட் ஐ ஆம் டேம் ஷோர் யூ ஸ்டோல் தி ஸ்டோரி ஃப்ரம் யூனாஸ் ஃபிக்ஷனல் வேர்ல்டா. இந்த சேனலில் எனக்கு தெரியாது, இவங்க சொன்னதுக்கப்புறம் தான் சர்ச் பண்ணி பார்த்தேன். எஸ், அவங்க ஜிகேக்கு போட்டிருக்காங்க போல இருக்குது. பட் இதை ஒன்று சொல்லிக்கிறேன், அவங்க ஸ்டோரியை நான் திருடலை. அவங்களுமே இந்த நாவலை தான் காப்பி பண்ணியிருக்காங்க. நானும் அதில் இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு என்னை பற்றி நல்லாவே தெரியும் ஏன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் எப்படி அப்படின்னு. நான் வந்து நிறைய ஸ்டோரிஸ் படிப்பேன். நிறைய ஆப்பில் வந்துட்டு நான் நிறைய ஸ்டோரிஸ் படித்து, அப்புறம் கே ட்ராமா, சி ட்ராமா, பாலிவுட், ஹாலிவுட்னு இருக்கிற எல்லாத்துலேயும் மூவிஸ் பார்க்குறது, ட்ராமா பார்க்குறது, இதே ஒரு ஃபுல் டைம் வேலையாகவே நான் சம்டைம்ஸ் வச்சு பார்த்துட்ருப்பேன். பிகாஸ் எனக்கு நல்ல ஸ்டோரி வேணும். நான் ரைட்டர் கிடையாது, எனக்கும் சில ஐடியாஸ் வரும். ஓன் ஸ்டோரியும் இருக்குது என்னோடது நிறையா. எப்படி நான் டெய்லி வந்து ஒன்று ஒன்றா என்னால் யோசிக்க முடியாது. ஸோ எனக்குமே வந்துட்டு ஏதாவது சீன் பிடிச்சிருந்தா எல்லாம் எடுத்துக்குவேன். ஸ்டோரிஸே சில சமயம் எடுப்பேன். அதுலேயுமே வந்துட்டு என்னோட ஓன் ஐடியாஸும் இருக்கும். அப்படியே ஏடிச்சாங்க அப்படி நான் அடிக்க மாட்டேன். அதோ வந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே நிறைய பிரச்சனை வந்தப்போ நான் போஸ்ட் போட்டே சொல்லிட்டேன். அவங்களாம் அதனால தான் அதை கண்டுக்கிறதில்ல. இந்த ஸ்டோரியை கேட்குற நிறைய பேரும் அந்த சேனல்லையும் நான் பார்த்தேன். அவங்களாம் இது வரைக்கும் ஸ்டோரி ஒரே மாதிரி இருக்குது, எதுவுமே சொல்லலை. பிகாஸ் நான் அப்படியே அந்த ஸ்டோரியை கொடுக்கல. அதனால் தெரிஞ்சாலும் ஓகே, எனக்கு பிரச்சனை இல்லை. நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, கிரிட்டிசிசம் பண்ணுறதுக்குனே கிளம்பி வரீங்களான்னு தெரியல. இப்படி ஒரு கமெண்ட்டை போட்டு விட்டுடுறீங்க. அதுவும் இந்த கமெண்ட்டை நான் படிக்கிறதுக்குள்ளேயே டெலீட் பண்ணிட்டீங்க. ஏதோ என்னோட இதில் நோட்டிஃபிகேஷனில் இருந்தனால நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சேன். நான் ரிப்ளை அப்போ பண்ண முடியல, அதனால தான் வாய்ஸில் பண்ணிகிட்ருக்கேன். இது மட்டும் இல்லை, ஷார்ட் போட்டப்போ கூட அப்படி தான் கிரிஞ்சாக இருக்குது அப்படின்னு வந்து மெனக்கெட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி எதுக்குமா இப்படி கமெண்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வேறு இருக்குது நிறையா போய் பாருங்கள். நான் என்ன கஷ்டப்படுத்தி உங்களை வந்து பார்த்தே ஆகணும்னு சொல்கிறேன். இதை கூட உங்களை ஹர்ட் பண்ணணும்னு நான் சொல்லக்கூடாது தான் நினச்சேன். பட் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்கல்ல, அவங்க செல்லக்குட்டீஸ்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் வர என்கிட்ட நிறைய பேர் நல்லா பேசுகிறீங்க. அவங்களாம் வந்து ஏன்க்கா நீங்கள் இப்படியே அமைதியாக இருக்கீங்க, தயவு செய்து பேசுங்க அப்படிங்கிறீங்க. ஸோ அதனால தான் பேசுகிறேன். பிடிக்கலைன்னா பார்க்காதீங்க. என் செல்லக்குட்டீஸ் பார்த்தா எனக்கு போதும். ஓகேயா? இதை சொல்ல நினச்சா கொஞ்சம் வளவலன்னு போயிடுச்சு. ஓகேடா, சாரி. நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக அந்த ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே நீங்களும் ஸ்கூல் முடியறதுக்கு முன்னாடி அப்படியே ஸ்கூலை கட்டடிச்சு எகிரி குதிச்சு ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக பைப்பெல்லாம் பிடிச்சி ஏறி காம்பவுண்ட் செவரை தாண்டும் போது கரெக்டாக அங்கே ஃபிலிக்ஸ் காரில் வந்து நின்று, வானரம் உன்னை உள்ளே தேடிட்டு இருந்தா, நீ என்னடி வெளியில் பண்ணிகிட்ருக்க? ஹே மாமா, நீ இங்கே என்ன பண்ணுற? நீ தான் ஸ்கூல்லாம் முடிச்சிட்டல, இப்போ எதுக்கு ஸ்கூலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. உன்னை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணியிருந்தா அவங்களே கூட்டிகிட்டு போயிருப்பாங்களா? நம்மள அவசரப்பட்டோமோ? மாமா எங்கே போகிறோம்? அவுட்டிங்கா? சொல்லவே இல்லை அம்மா அப்படின்னு அப்படியே நீங்கள் ஜங்கு பொங்குன்னு குதிச்சுக்கிட்டு இருக்க. டேய் சும்மா இருடி, நான் உள்ளே காணோன்னு நான் தேடிட்டு இங்கே வந்தேன். மிஸ்ஸுக்கு தெரிஞ்ச என்னத்துக்காக அது ஏன் இப்படி பண்ணுற அப்படிங்கலாம். அட மாமா, பூமர் மாதிரி எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டே இருக்காத. இப்போ என்னை கூட்டிகிட்டு போதானே வந்தேன், சீக்கிரவா பிரின்சி பக்கத்துக்குள்ளே ஓடிடலாம். அடியே சொல்லிகிட்டே நான் கூட்டிகிட்டு போகிறேன்டி. இப்போ என்னை எங்கே பார்த்தேன்னா நீ சொன்னால் நான் மாட்டிக்குவேனே. அதுக்கு பேசாமல் நீ மறுபடியும் உள்ள குதி. எப்படி ஏறி வந்து அது மாதிரி அந்த பக்கம் பைப்பெல்லாம் இருந்துச்சு, பிடிச்சி ஏறி வர ஈஸியாக இருந்தது. இங்கே என்ன இருக்குது? எப்படி மாமா என்ன தூக்கு? எதை தூக்கு மாமா அப்படிங்க. படுத்துறாளே அப்படின்ட்டு ஃபிலிக்ஸ் அப்படியே உங்களை இப்போ பிடிச்சி தூக்க, உங்கள் ஸ்கர்ட் வேறு அப்படின்னு நகர்ந்து, இது வேறு அப்படின்ட்டு அவனும் அப்படியே கண்ணை முடிக்க, ஐயோ மாமா என்ன பண்ணுற, என்ன தூக்கு, இருட்டி முன்னே தூக்குனதுக்குள்ளே இங்கே முன்னோட பாட்டம் வேறு தூக்குதே அப்படின்ட்டு அவன் ஸ்கர்ட்டு தூக்கி அப்படியே உங்கள் ஜட்டிலாம் தெரியுது. அதை பார்க்க அவனுக்கு ஒரு மாதிரி, படுத்துற அப்படின்னு கண்ணை முடிக்க, இந்த மாமா ஒரு பூமர் அப்படின்ட்டு. அட மாமா, அவன் சான்ஸ் கிடச்சா ஹேன்னு பார்க்குறான். நீ என்னடாண்ணா
வட்டிங்க அடிங்களாம். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஏறிடுங்க செவத்தை பிடிச்சி. அவனும் ஒழுங்கா இறங்கி உள்ளே வாடி. ஆ நான் ரெஸ்ட் ரூம் போயிருந்தேன்னு சமாளிக்கிறேன். நீ அதுக்குள்ளே என்னைய நீங்கள் பார்த்ததெல்லாம் வச்சு போட்டு கொடுத்துறாத. போ உள்ள பொறுப்பாக வெயிட் பண்ணு. அடிங்க டபார்னு குதிக்கிறீங்க. ஆல்ரெடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எகிரி குதிக்க ரெடியாக இருப்பாங்க. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு குதிச்சிருப்பீங்க. ஸோ அவளுங்களோ ஏய் இருடி கஷ்டப்பட்டு நாங்கள் மேலே எல்லாம்னா அதுக்குள்ளே நீ இந்த பக்கம் குதிச்சிட்ட அப்படின்ட்டு. ஈவாவோ ரொம்ப ரீல்ஸ் பைத்தியம். அதையும் தாண்டி அதுக்கு லைவ் ஸ்ட்ரீம் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ லைவாக எப்படி ஸ்கூல்லேருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லி உள்ளே உட்காந்துருந்தவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்ததே ஈவா தான். ஸோ அவ்வளோ என்னடி பிளான் ஃப்ளாப்பா, யாரும் பார்த்துட்டாங்களா, பிரின்ஸ் கீதா அந்த பக்கம் நிற்கிதா, அதெல்லாம் இல்லை என் மாமா வந்துட்டார். ஓ மாமா இங்கே என்னடி பண்ணுறாரு, அது என்னன்னு தெரில, என்ன தான் கூப்பிட வந்தாராம். அப்போ நீ போ நாங்களாம் எகிரி குதிச்சு போகிறோம் அப்படின்ட்டு ஈவா முன்னாடி ஏற மற்ற மியாவும் ஸ்வீட்டிங்களாம் அப்படியே பேக் அடிச்சிட்டாங்க. அவங்க நீங்கள் கூப்பிட்டதுனால தான் வந்திருப்பாளுங்களே. அவங்களுக்கு ஈவா பண்ணுறது சுத்தமாகவே பிடிக்காது. என்ன தான் ஜென்சிக்கிட்ட இருந்தாலும் அவங்களுக்கு சில விஷயம் வந்து இதெல்லாம் வேணாம் வீட்டுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் கொஞ்சம் பயப்படுற ஆளுங்க தான். நீங்கள் தான் என் ஃப்ரெண்டு தானே, நீங்கள் எனக்காக பண்ண மாட்டீங்களான்னு இழுத்துட்டு வர்ற ஆள். ஸோ நீங்கள் வரலைங்கவும் மியாவும் ஸ்வீட்டியுமே நாங்களும் வரலப்பா அப்படின்ட்டு உங்கள் பின்னாடியே அவளுங்களும் நடந்துடுறாளுங்க. ஈவாவோ சே இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு வர பூமர் ஆன்டிஸாக ஆகிட்டுருக்காளுங்க அப்படி திட்டிக்கிட்டே பின்னாடி வரா. இவங்க 3 பேத்தையும் ஒரு வழியாக நீங்கள் கிளாஸ் ரூமில் தள்ளி விட்டுட்டு ரெஸ்ட் ரூம் போனோன்னு சமாளிச்சுட்டு அப்படியே நீங்கள் நிற்க உங்கள் மாமா பார்க்க வந்திருக்காருமா போ அப்படின்னு சொல்லி கிளாஸ் ரூம் சொல்ல படம் அப்படின்ட்டு நீங்கள் கொடுக்குன்னு ஓடுறீங்க. கீழே ஃபிலிக்ஸோ ஒன்றும் தெரியாத மாதிரி உங்களை பார்த்துட்டு நீங்கள் அதுக்கு மேலே அப்படியே ஒன்றும் தெரியாத பச்சை பாலம் மாதிரி எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு வந்து நிற்க அடேங்கப்பா என்ன வேலை பார்த்துட்டு ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி வந்து நிற்கிறாள். நம்ம அக்கா பிள்ளையா இவ, எப்படி தான் நம்ம அக்கா சாதுவாக இருக்கிறதுக்கு இப்படி ஒரு பிரபஞ்சம், ஒரு நாள் நம்ம மாமா கொஞ்சம் கேடியாக வந்திருப்பார் போல் அப்படின்லாம் ஃபிலிக்ஸு உங்கள் புழு ஜாதகத்தை நினச்சி நிற்க. நீங்களோ மாமா மாமா அப்படின்னு ஆடுறீங்க. அப்படிங்கிறான். என்ன நின்றுட்டே தூங்கிட்டு இருக்க, எங்கேயோ போகணுன்னு வா போகலாம், ஃப்ரெண்ட்ஸே போக சொல்லிட்டாரு, அவர் திருப்பி கூப்பிட்றதுக்குள்ளே வா ஓடிடலாம் அப்படிங்கிறீங்க. அவன் ஏண்டி நம்மளை மறுபடியும் கூப்பிட போகிறான், தான் சொல்லிட்டேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அது வந்து அப்படின்னு உங்களை பார்க்குறா. நீங்கள் என்னாச்சு மாமா அப்படின்னு போகிறம்மா இப்போலேருந்து கேட்குறேன் சொல்லவே மாட்டேங்கிற. கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் வேலை. எனக்கு என்ன மாமா வேலை இருக்குது வீட்டில்? நான்லாம் தண்ணி குடித்தா அந்த டம்ளர் கூட எடுத்து வைக்க மாட்டேன். என்ன எதுக்கு கூப்பிட்ட? எங்கே வெளியில் போகிறோன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற. அப்போ யாருக்காச்சும் ஒரு வேளை தாத்தாக்கு, ஐயோ தாத்தா, ஏய் வாய முறி, இன்னும் இப்படிலாம் எதுவும் ஆகலை, நீயே சங்கூதி பாட கட்டிடுவ போல். ஓ இல்லையா, நான் கூட சடனாக வரவும் அப்படி நினச்சிட்டேன். ஓ மூஞ்சி வேற கலவரமாக இருக்கே மாமா, என்ன? அது வீட்டுக்கு போனதும் நீயே தெரிஞ்சுக்குவேன். என்ன ஓவர் பில்டப்பாக இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஃபெலிக்ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபீல்லே தான் இருக்கான். என்ன ஆச்சு மாமா, வீடு வந்துருச்சு வாடி அப்படின்னு அப்படியே இறக்கி உள்ளே கூட்டிகிட்டு போக்க. அங்கே கொஞ்சம் வீட்டில் க்ரௌட் இருக்குது. என்ன நம்ம வீட்டில் க்ரௌடாக இருக்குது, நான் அப்போவே கேட்டேன் தாத்தாவுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னேன். ஐயோ தாத்தா அப்படின்னு அப்படியே நீங்கள் அழுதுகிட்டே உள்ளே ஓடுறீங்க. என்னன்னாலும் தாத்தாவை பிடிக்கும். ஃபிலிக்ஸோ ஐயோ இவ வேறு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வரான். அப்படியே நீங்கள் குடுகுடுன்னு ஓடி போய் எல்லாரையும் பார்த்துட்டு நவருங்க தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அவரோ வாமா உனக்காக தான் தாத்தா உயிரை கையில் பிடிச்சிட்ருக்கேன். எதே என்ன தாத்தா சொல்கிற? நான் கூட நீ போயிட்டேன்னு நினச்சேன். உங்கள் அம்மாவோ மண்டையில் கட்டி என்ன பேச்சு இது? இல்லைம்மா திடீர்னு ஸ்கூலுக்கு போகும்போது தாத்தாக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, வந்து பார்க்கும்போது இவ்வளோ கூட்டம் வந்தால் அதான் சாவடிச்சிடுவேன், முட்டை நிலடி அப்படிங்கிறாங்க. சரி அதுக்கே கொட்டுற, சரி தாத்தாவுக்கு ரொம்ப முடியலையோ அதுக்கு தான் கூப்பிட்டீங்களா? எதுக்கு இந்த மாமா இவ்வளோ பில்டப் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் முழிச்சிட்ருக்கா. ஃபிலிக்ஸோ இப்போ பட்டு வேட்டி சட்டையில் வரான். என்னாச்சு இந்த மாமாவுக்கு திடீர்னு பட்டு வேட்டி சட்டையெல்லாம் போட்டு வந்து நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேன்னு பார்த்துட்டுருக்க. சரி வா வந்து ரெடியாகு அப்படிங்கிறாங்க உங்கள் அம்மா. அம்மா எங்கே போகிறோம் அப்பையிலேருந்து கேட்டு சொல்லவே இல்லை. ஓ தாத்தாக்கு உடம்பு சரியில்லை அதனால் குடும்பத்தோட பாத யாத்திரையா? நான்லாம் வரமாட்டேன், எனக்கு கால் வலிக்கும், போமா. நீ யாரை கேட்ட இதெல்லாம் நீ வைக்கிற? அதெல்லாம் இல்லடி. பின்ன மாமாவுக்கு என்ன திடீர்னு பட்டு வேட்டி சட்டையெல்லாம் போட்டு நிற்குது என்ன? ஓ இந்த இந்தியன் சினிமாலலாம் வர மாதிரி தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னா திடீர் கல்யாணமா மாமாவுக்கு? ஆமாம். ஓ கங்க்ராச்சுலேஷன்ஸ் மாமா அப்படின்னு ஹாப்பியாக போய் அவனை கட்டி பிடிச்சி கையெல்லாம் கொடுக்க. அவனும் ஆடிட்டு சரி நீ போய் ரெடி ஆகிட்டு வா, எல்லோரும் நம்மளே பார்க்காங்க, இது ஒரு பூமரு
சும்மா ஹக் பண்ணாலே குழந்த பிறந்த மாதிரி சீனா போடும் அப்படின்னு புலம்பிட்டே நீங்கள் மாமா கல்யாணமா எனக்கு புது ட்ரெஸ் வேணும் நீ என்னை கூட்டிகிட்ட போல புது ட்ரெஸ் தாண்டி புது ட்ரெஸ்னாலும் நான் பார்த்து எடுத்துருக்கணும் உன் இஷ்டத்துக்கு எடுத்தால் அதெல்லாம் நான் போட மாட்டேன் அப்படின்னு புலம்பிட்டார் அவங்க அம்மாவோ எப்படா வாயை மூடுறதுன்னு தெரியாமல் ஒரு வழியாக கூட்டிகிட்டு வந்து அந்த ட்ரெஸ்ஸையும் ஒத்து பார்த்துட்டு இருக்கே உங்கள் அம்மாவையும் பார்க்குறீங்க உங்கள் அம்மா இன்னும் எத்தனை வாட்டிட்டு இதை பார்ப்பேம்மா இது என்ன பெட்ஷீட்டை கொடுத்து இதுதான் துணிங்கிற ஏய் வச்சிருவேன் இதென்ன பெட்ஷீட்டா ஒழுங்கா பாரு சாரி போமா இதெல்லாம் எவ கட்டுவா நீ எந்த காலத்தில் இருக்க ஐயோ அப்பா 80s முன்னாடி பிறந்திருப்ப போல போமா அங்கிட்டு இதெல்லாம் எனக்கு பிடிக்காது என் டேஸ்ட்டுக்கு செட் ஆகலை போ நானே இதுக்கு பர்ச்சேஸ் பண்ணிப்பேன் இதுக்கு தான் சொன்னேன் நான் வேணா ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணிக்கிறேன் எனக்கு காசு மட்டும் கொடு நான் வேறு ஏதோ எடுத்துக்கிறேன் அடிக்கிட்டு நீங்கள் ஃபோனை எடுத்து வச்சுட்டு அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு இருக்க உங்கள் அம்மா பைத்தியகாரி நான் ஒன்று சொல்லிட்டு இருக்கேன் என்னடி பண்ணிட்டு இருக்க டைம் போயிட்டுருக்குடி அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் நீங்கள் தான் நல்ல ட்ரெஸ் எடுத்து வைக்கல ஃபிலிக்ஸோ நீங்கள் இப்படி ஏதாவது பண்ணுவீங்கன்னு அக்கா அப்படின்னு கூப்பிட்றான் வா தம்பி இவளை சமாளிக்க முடியலடா என்னால் அப்படிங்கிறாங்க அவனும் இங்கே பாரு அவனுக்கு இன்னும் நீங்கள் ட்ரெஸ்ஸுக்கு அடம் பிடிச்சிட்ருக்கீங்க தெரில கல்யாணத்துக்கு தான் அடம் பிடிக்கிச்சு அது தாத்தா திடீர்னு ஆசைப்பட்டார் ஓ தாத்தா ஆசைப்பட்டா அதுக்காகலாம் இந்த புடவையை கட்டிக்க முடியாது வேணா பாட்டியை கட்டிக்க சொல்லு நான் ஏன் கட்டணும் நான்லாம் கட்ட மாட்டேன் எனக்கு வேணாம் அப்படின்னு லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்கீங்க ஃபிலிக்ஸுக்கும் இங்கே பொறுமை போயிட்டுருக்கு அவனும் அக்கா அப்படின்னு பார்க்குறான் அவங்க அதுக்கு மேலே எனக்கு வர ஆத்திரத்துக்கு இவள் லூஸ் மாதிரி பண்ணிகிட்ருக்கா இவளை ரொம்ப செல்லம் கொடுத்து அவங்க அப்பா கெடுத்து வச்சுருக்காரு அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு 4 கழுவி ஊற்றுறாங்க உங்கள் அம்மா ஏமா அப்பாவை திட்டுற அவர் என்ன பண்ணார் என் அப்பா பாவம்மா உன்ட்ட மாட்டிட்டு முழிக்கிறாரு சொன்னா பூமர் ஆண்டி அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மாவை சொல்ல இப்போ வந்துட்டு உங்கள் கையை அப்படியே பிடிக்கிறான் நீங்கள் என்ன மாமா நீயும் பூமர் மாதிரி பேசாத எனக்கு இது வேணாம் எனக்கு இது பிடிக்கல மாமா வேறு ஏதாவது நல்ல ட்ரெஸ்ஸாக வாங்கி கொடு மாமா ப்ளீஸ் மாமா சரிடி நான் உனக்கு அப்புறமா வாங்கி தரேன் பட் இப்போது எனக்காக மாமாக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பார்க்குறான் நீங்களும் அவனையும் பார்த்துருக்கா அவனும் அப்படியே அவங்க அம்மாவை பார்த்து வெளியே போக்கான்னு கண்ணை காட்ட எப்பட்றான்னு அவங்க முழிக்கிறாங்க ப்ளீஸ்கான்னு கண்ணாலே கெஞ்ச அவங்களும் சரின்ட்டு எப்படியோ தம்பி சம்மதிக்க வச்சுருவான் அப்படி சின்ன வயசுலேருந்து அப்படி தான் மாமா வந்து கொஞ்சம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கெஞ்சினா ஓகேன்ட்டுருவீங்க ஸோ அந்த நம்பிக்கையில் அவங்க வெளியே போயிட்டாங்களான்னு எட்டி பார்க்குறான் ஃபிலிக்ஸ் அப்படியே உங்கள் கண்ணத்தை பிடிச்சி உங்ககிட்ட நெருங்க உங்களுக்கு ஃபஸ்ட்டு புரியல அப்புறம் மாமா அப்படியே நீங்கள் வாயை திறக்கிறதுக்குள்ள அப்படியே உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணுறான் நீங்கள் ஒன்றும் புரியாமல் அந்த ஷாக்லேயே இருக்கீங்க அப்படியே கிஸ் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே உங்களே பார்க்குறான் நீங்கள் மாமா என்ன பண்ண நீ என்னடா கிஸ்லாம் பண்ணுற தாத்தா அங்கே உடம்பு சரியாமக்காரு உனக்கு கல்யாணம் பண்ணேன்னு சொல்லியிருக்கான் நீ எனக்கு கிஸ் பண்ணிகிட்டு இருக்க போடா மாமா நான் ட்ரெஸ்ஸு கேட்டான் இப்போ இதுக்கு அதுவும் இல்லாமல் லிப்பில் கிஸ் பண்ணேன் அப்படிலாம் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் ஒரு கலவையான எமோஷ்னலில் பேசிகிட்டு இருக்க இங்கே பாரு இப்போ நான் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளு சின்ன வயசில் என்னை சுற்றி வந்து ஒன்று கேட்பியே என்ன என்னை கட்டிக்கிறியா மாமான்னு அது ஏதோ சின்ன வயசில் விவரம் தெரியாமல் நீ தான் இங்கே இருக்கிறதுலேயே அழகுன்னு எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச அதனால் கேட்டேன் இப்போ இல்லையா எப்பயும் நீ தான் அழகாக இருக்க ஆனாலும் உனக்கு தான் கல்யாணம் ஆக போகுது எஸ் கல்யாணம் தான் ஆனால் யார் கூடன்னு தெரியுமா ஆமாம்ல பொண்ணு யார் நான் பார்க்கவே இல்லை அது எப்படி எனக்கே தெரியாமல் நீங்கள் எல்லாத்தையும் முடிவு பண்ணீங்க நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் மறுபடியும் ஆரம்பிக்க அப்படிங்கிறான் அப்படியே அவனையே பார்க்குறீங்க நீ தான் எதை மாமா உனக்கு பிடிக்கும்ல பிடிக்கும் தாத்தாக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப சீரியஸாக இருக்கார் ஸோ என் கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு அதுவும் அவரோட ஆசை ஸோ அதனால தான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கேன்னு எவ்வளவோ சொல்லி கேட்கல தாத்தாவுக்கு முடியாதனால இந்த முடிவு இப்போதைக்கு வெளியே சொல்ல முடியாது இது வந்து லீகலாக அஃபென்ஸ் ஸோ அதனால் புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன் சட்டப்படி குற்றோண்டி நான் உன்னை கல்யாணம் பண்ணக்கூடாது நீ சின்ன பொண்ணு அதனால தான் யார்ட்டையும் சொல்லாமல் அப்படின்னு நிற்கிறீங்க இப்போயும் எதுவும் சொல்ல மாட்டியா அப்படின்னு கேட்குறான் உங்களுக்கு ஃபிலிக்ஸா அவ்வளோ பிடிக்கும் ஆனால் கொஞ்சம் பூமராக இருக்கானேன்னு தான் யோசிப்பீங்க நீங்களோ சரி ஆனால் என் கல்யாணத்தை இப்போதைக்கு வெளியே சொல்ல முடியாதுங்கிறியா எனக்கு என் கல்யாணத்தை பற்றி எவ்வளோ ஆசை இருக்குது தெரியுமா மாமா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுலாம் எனக்கு ஓகே தான் எனக்கு நீ மேப்பில் ஆகுறதுல எனக்கு சந்தோஷம்தான் நான் அதெல்லாம் ரொம்ப நாள் ட்ரீமாக இருந்திருக்கு
அது கிடைக்கும்போது சந்தோஷம். ஆனால் அதை யாருக்கிட்டேயும் ஷேர் பண்ண முடியாத கஷ்டமாக இருக்குது மாமா. அது எப்படி மாமா? ஒரு ரீல்ஸ் கூட எடுக்க முடியாது. எனக்கு எவ்வளோ ஆசை இருந்தது தெரியுமா? என் கல்யாணத்தப்போ மலையூர் நாட்டாமல் மனசை காட்டு பூட்டாமன்னு ரொம்ப நாளாக ரீல்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். கடைசியில் இப்போ புதுசாக போட்டி வச்ச குதிரை ஒன்று புட்டுக்குச்சு மாமான்னு இப்போ தான் ரீசெண்டாக நாங்கள் அதை ரீல்ஸ் எல்லாம் ரிஹர்சல் பண்ண ஆரம்பித்தோம். நான் கல்யாணம் பண்ணுறதுக்குள்ளே வேறு எதுவும் நியூவாக சாங் வந்துருமான்னு தேடிட்டு இருந்தா நீ என்னன்னா எதுவுமே பண்ண விடாமல் திடீர்னு கல்யாணம்னு சொல்கிறீங்க. அதுவும் இந்த பெட்ஷீட்டை கட்டிட்டு வந்து நிற்க சொல்கிறேன். போமாம்மா, இதை எனக்கு கட்டக்கூட தெரியாது. இப்போ என்ன உனக்கு? அது கட்ட தெரியாது, அதுதான் பிரச்சனையா? அது அக்காவை அமுச்சு விட்றேன், அவள் கட்டி விடுவா ப்ளீஸ், மாமாக்காக அப்படிங்கிறான். சரி மாமா அப்படிங்கிறீங்க. அவங்க கொடுத்த கேஸ் உங்களுக்கு இன்னுமே அப்படி லிப்ஸில் அக்கா மாதிரி இருக்கா? அவனும் அவன் லிப்ஸை அப்படின்னு பயப்பட்டு என்ன ஃப்ளேவர் அப்படிங்கிறான். அப்படின்னு பார்க்குறீங்க. லிப்ஸ்டிக் டி அப்படிங்கிறான். ஸ்கூலுக்கு அது நாட் அலவுட், அது என் லிப்போட அப்படின்னு நீங்கள் சொல்லி நிறுத்தி அப்படியே அவனை பார்க்க ஓ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சிரிச்சிட்டு சின்ன பொண்ணுடா அவன் அப்படின்ட்டு அப்படியே சிரிச்சிட்டு கீழே போயிடறான். நீங்கள் அதுக்கு மேலே ஷையாகுது, வெக்கமாக வருது. கண்ணாடி முன்னாடிட்டு கல்யாணம்மா எனக்கா? ஓ மை காட், அதுவும் என் மாமாவோட. எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்ன அப்பப்போ கொஞ்சம் பூமராட்ட பேசுமா. சரி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா அவங்க அம்மா. அப்பாடான்னு வந்து என்னடி என் தம்பியெல்லாம் சொன்னானா? ஆ சொன்னார். இதை கட்டிவிடு. பரவாயில்லையே தம்பி எது சொன்னாலும் கேட்குற அப்படிங்கிறாங்க. எனக்கு மாமாவை பிடிக்கும் அப்படிங்கிறீங்க. அப்பாடான் இருக்கு. எங்கே பிரச்சனை பண்ணிடுவீங்களோன்னு பயந்துட்டு இருந்திருப்பாங்க. தம்பிக்கு கல்யாணம் பண்ணி கொடுன்னு உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் கேட்ட உடனே அவங்க ஒரு நிமிஷம் கூட யோசிக்காமல் உங்கள் அப்பா தான் முன்னாடி ஓகேன்னு சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவ்வளோ நல்லவன் ஃபிலிக்ஸ். அவங்க 2 பேத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் ஃபிலிக்ஸை. உங்கள் அம்மாவுக்குமே உங்களுக்கு மாப்பிள்ளைன்னு பார்த்தா என் தம்பியே கட்டி வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இருந்தாலும் வயசு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு பயந்துட்டு இருந்திருப்பாங்க. பட் இப்போது அவங்க நீங்களே வந்துட்டு ஓகே சொன்னது, அவனுக்குமே ஓகேன்னு சொன்னது ரொம்ப ஹாப்பியாக போயிடுது. ஸோ ஃபிலிக்ஸுக்கு வந்து இப்போ ஒரு 27 வச்சுக்கலாம், உங்களுக்கு 17 தான். ஸோ 10 வயசு டிஃப்ரெண்ட் இருக்குன்னு கொஞ்சம் பயந்துருப்பாங்க. அது இல்லாமல் நீங்கள் ஸ்கூல் தான் படிச்சுட்டு இருக்கீங்கன்னு ஒரு வழியாக எப்படியோ ஓகே சொல்லிட்டீங்களே, இவள் ஓகே சொல்கிற நேரத்துலேயே எல்லாம் ரெடி பண்ணிடணும், இல்லை மனசு மாறினாலும் மாறிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கடைன்னு உங்களுக்கு ட்ரெஸ்லாம் வந்து பண்ணி விட்றாங்க. சாரியை நீட்டாக கட்டி விடுறாங்க. அப்படி பார்க்குறீங்க, பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்கீங்க. மா நிஜமா செம்மையாக இருக்குது. என்னை பார்த்தா ஸ்கூல் போன மாதிரி எனக்கே தெரில. ஆமாடி, நானும் உன்னை சின்ன பொண்ணு என் தம்பிக்கு எப்படி செட் ஆகுன்னு பார்த்தா, ஆனாலும் நல்லா தான் வாழ்ந்து நிற்கிறேன்னு மனசுக்குள்ள நினச்சிக்கிறாங்க. அப்படின்னு உங்களை அப்படியே கடாக்க எடுத்துட்டு பொண்ணு செம்மையாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி சரி வா டைம் ஆச்சு அப்படின்னு நீங்கள் குடுக்குன்னு ஓடுறீங்க. ஏய் கல்யாணம் உனக்கடி அப்படிங்கிறாங்க. அதுக்கு அப்படிங்கிறீங்க. பொண்ணு மாதிரி நடந்துக்கடி, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைம்மா அப்படின்ட்டு குடுக்குன்னு கீழே வரீங்க. எல்லாரும் உங்களே தான் பார்க்க நீங்கள் சிலையை அப்படியே தூக்கி பிடிச்சிட்டு இந்த குழந்தைங்க பாவாடை சட்டை கீழே தடுக்கி விழுந்தனா பிடிச்சிட்டு நடக்கிற மாதிரி அப்படி பிடிச்சிட்டு குடுன்னு கீழே வர ஃபிலிக்ஸோ ஒரு நிமிஷம் ஆத்தி என்ன புயல் மாதிரி ஓடி வந்துட்டுருக்கான்னு குடுன்னு வந்து உங்களை ஹிப்போட ஹோல்ட் பண்ணி ஏய் மெதுவாடி என்ன இப்படி வர அப்படிங்கிறான். மாமா அது ஒரு சந்தோஷத்தில் நீ இப்போது வெக்க பண்ணு பாப்பா அப்படிங்க. அதுவா அது எங்கே மாமா கிடைக்கும் அப்படிங்கிறீங்க. உனக்கு கிண்டல் அப்படின்னு அவன் கொட்ட வரா மாண்டியில். மாமா அப்படின்னு பார்க்க சரி அப்படின்னு உங்கள் கையை பிடிச்சி இப்போது அடக்க ஒடுக்கமாக வாடி. அதெல்லாம் முடியாது மாமா, அதெல்லாம் எனக்கு வராது. உனக்கு அடக்க ஒடுக்கமாக பொண்ணு வேணும்னா நீ வேறு யாராவது அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள அப்படின்னு வாயில் கை வைக்கிறான். நீ தான் எனக்கு வேணும் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே ஸ்மைல் பண்ணுறீங்க. அப்போ அமைதியாகிறான் பூமர் மாமா அப்படிங்கிறீங்க. அவனும் சரி வா அப்படின்னு கூட்டிகிட்டு வந்து இப்போ அவங்க அப்பா முன்னாடி 2 பேர் நிற்கிறீங்க. அவரும் அப்படியே 2 பேர்த்தையும் கண்ணில் டியர்ஸோட பார்க்குறாரு. அப்பா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்கள் பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஸோ கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஹாஸ்பிட்டல் போனாலும் இப்படி படுத்துட்டு அழிச்சோடியம் பண்ணுறீங்க. படிக்கிற பொண்ணை எனக்கு இப்படி வற்புறுத்தி கல்யாணம் பண்ணீங்க. சரி ஓகே உங்களுக்காக பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு என்ன சொன்ன அப்படிங்கிறீங்க. ஐயோ இவளை மறந்துட்டோமே. அது இல்லடி அது. அப்போ நீ என்னை பிடிச்சலாம் கல்யாணம் பண்ணலையா? தாத்தாக்காக தான் பண்ணுறியா? சும்மா அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனையும் முறைச்சிட்டு இருக்காவனும். இப்போ அவங்க அப்பா தாலி எடுத்து கட்டுப்பான்னு சொன்னதும் அப்படியே எடுத்தவங்க கழுத்தில் உனக்கு ஓகேவா அப்படின்னு மறுபடியும் கேட்குறான். அப்படின்னு ஹாப்பியாக சொல்கிறீங்க. எனக்கு கல்யாணம் படிக்க வேணாம், ஜாலியாக இருக்கலாம் அப்படிலாம் நினச்சிட்டு நீங்கள் ஒரு ஹாப்பி மூடில் ஊன்னு சொல்ல அவனும் அப்படியே தாலி கட்டுறான். கட்டிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படியே கிஸ் பண்ண நீங்கள் ஷையாக அப்படியே அவன் மேலே சாஞ்சிக்கிறீங்க. எல்லோரும் பார்க்குறாங்கடி
யார் பார்த்தா எனக்கு நான் நீ என் புருஷ. ஐயோ எனக்கு குஷியாக இருக்கு. வா வா இப்படியே ஃபோட்டோ எடுத்து நமக்கு மேரேஜ் ஆச்சுன்னு ரீல்ஸ்லாம் போடலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க. ஏய் அப்படிலாம் பண்ணக்கூடாது. சொன்னல நீ சின்ன பொண்ணு. ஸோ இப்போதைக்கு நம்ம மேரேஜ் சீக்ரெட்டாக இருக்கட்டும். நம்ம வீட்டில் உள்ளவங்கள தவிர யாருக்கும் தெரியக்கூடாது. ஓ இப்படி ஒன்று இருக்கா? ம் அப்புறம் நீங்கள் இதை போட்டு வெளியில் பரப்பி விட்டு மாமா அப்புறம் கம்பி எண்ணி கழுதிங்க வேண்டியதான். ஐயோ பூமராக இருந்தாலும் என்னோடதாக்கும் அப்படின்ட்டு நீங்களோ சரி பார்த்து விடுறேன் அப்படிங்கிறீங்க. எது அப்படிங்களா? சும்மா. ம் சரி மாமா அடுத்த ஹனிமூன் போகிறதுக்கு ரெடியா அப்படிங்கிறீங்க. எதை அப்படின்னு நான் பார்க்குறான். ஆமாம் மாமா எனக்கு தெரியாதா கல்யாணம்னா அடுத்த ஃபர்ஸ்ட் நைட் அப்புறம் ஹனிமூன். ஐயோ அப்படின்னு வாயப்பத்துறான். என்ன மாமா என்ன சொல்ல விடு, கல்யாணத்தை தான் ஒழுங்காக நான் ஆசைப்பட்ட மாதிரி பண்ண விடல இதெல்லாம் அப்படின்னு நீங்கள் அப்படியே பக்கெட் லிஸ்ட்டை ஓப்பன் பண்ண அவனும் ஐயோ எல்லோரும் பார்க்குறாங்க மானம் போகுதுடி அமைதியாக இருடி போ மாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மூஞ்ச சொல்லிச்சுட்டு போய் அப்படியே சோஃபாவில் உட்காரவங்க அம்மாவோ தலையில் அடிச்சிக்காது குறையோ. ஐயோ இப்படி ஒன்று எப்படி பெத்தேன்னு தெரில. உங்கள் அப்பாவோ மச்சான் என் பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு. ஸோ அப்படி தான் இருப்பா. வாசப்பட்டி எதுவுமே நான் இல்லைன்னு சொன்னதில்ல. அவள் வாசப்படுறா. அவளை மாமா நீங்கள் என்ன சொல்லிகிட்டு இருக்கீங்க? அவள் என் பொண்டாட்டி எனக்கும் தெரியும். ஆனால் அதே சமயம் அவள் ஸ்கூல் தான் மாமா படிக்கிறா. அவளை போய் நீ ஏன்பா அதை ஹனிமூன் எடுத்துக்கிற? ஜஸ்ட் ஒரு ட்ரிப்பு மாதிரி. அவளுக்கும் அதை பற்றிலாம் எதுவும் தெரியாதுப்பா. ஜாலியாக வெளியே சுற்றணும்னு ஆசைப்படுது. ஓ புரியுது மாமா. அப்பா மாமாவை நான் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்குவேன் மாப்பிள்ள, நீ பயப்படாத அப்படிங்கிறாரு. சரி மாமா நான் உங்கள் பொண்ணை பார்த்துக்கிறேன். பட் இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்கு. அப்பாவையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கணும். ஸோ இன்றைக்கி போகட்டும் நாளைக்கு அப்படிங்கிறான். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இந்த பழம் அப்படின்ட்டு பாலை தூக்கிட்டு வந்து அப்படியே கொடுக்க அந்த ஃப்ளிக்ஸ் குடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பிடுங்குறீங்க. என்ன ஸ்கூல் விட்டு டயர்டாக வந்ததுன்னா எனக்கு கொடுக்காம மாமாவுக்கு கொடுக்குற அப்படிங்கிறீங்க. உங்கள் அம்மாவோ தலையில் அடிச்சுட்டு இவளை அடியே இப்போ அவன் புருஷண்டி அவன் குடிச்சிட்டு மிச்சம். அது என்ன சட்டம்? அது என்ன அவர் குடிச்சிருந்தா நான் குடிக்கணுமா? நான் குடிச்சிருந்தா நீ குடிக்க மாட்டியா மாமா அப்படின்னு பார்க்குறீங்க. யார் சொன்னா? நீயே குடிச்சிடலாம் நான் குடிச்சிக்கிறேன் அப்படிங்கிறான். ஏவன் அவளுக்கு மேலே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. அவனும் உங்ககிட்ட குடி ஃபுல்லாக வேணாலும் குடி பிரச்சனை இல்லை அப்படிங்கிறான். இல்லை இது ஆஃப் கொடுக்கணுன்றாங்க. ஸோ நான் குடிச்சிட்டு உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேஸ்ட்டு கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு பாதியை இந்த மாமா அப்படின்னு கொடுத்துட்டு அதே மாதிரி பழத்தையும் வாங்கி பாதியை கடிக்கிறீங்க. என்னமோ உங்களுக்கு பிடிக்கல, இந்த பழம் நல்லாவே இல்லை அப்படின்னு கடித்த பழம் இருக்கும்ல வாயில். ஸோ அதை எடுத்து அவன் வாய்க்குள்ளேயே போட்டு விட எல்லாம் என் நேரம் அப்படின்னு ஃபிலிக்ஸ் எல்லாமே குப்பை தட்டி ரேஞ்சுக்கு ஃபீல் பண்ணிவிட்டு அவன் உட்காந்துருக்க. நீங்கள் பாட்டுக்கு அவன் வாய்க்குள்ளே போட்டு விட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கோமாம்மா அப்படின்ட்டு போகிறீங்க. அவங்க அம்மா அடியே அப்படின்னு உங்களை முறைக்கிறாங்க. நீங்கள் அதை கண்டுக்கவே இல்லை. அடுத்த நிமிஷம் போய் அப்படியே இந்த போஸ்ட் நல்லா இருக்குல்ல அப்படின்னு இப்போ அதில் ஃபோட்டோஸை 4-5 எடுத்து தள்ளிட்டுருக்க. ஃபிலிக்ஸ் அங்கே அப்படியே மெதுவாக வந்து என்ன பண்ணுறா பார்க்க நீங்களோ ஃபோட்டோஸ் எடுத்து எனக்கு இன்றைக்கி மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடலான்னு நினைக்க கரெக்டாக வந்து ஃபோனை பிடிங்க என்னடி பண்ணுற அப்படின்னு பார்க்குறான். என்னம்மாம்மா வரலாற்றில் முறையாக ஸ்கூல் முடிஞ்சு வந்து கல்யாணம் பண்ணவ நானாக தான் இருப்பேன். ஹிஸ்ட்ரி ஆஃப் த மூமெண்ட் இல்லையா? அதை நான் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுக்கு தான் மாமா இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடலான்னு வா மாமா கொலாபரேஷனில் இன்னொரு போஸ்ட்டை போடுவோம். நீ போஸ்ட் போடு, என்னை பிடிச்சி ஜெயிலில் போடட்டும். எதை இப்போ தானடி சொன்னேன், நீ சின்ன பொண்ணுடி, உன்னை கல்யாணம் பண்ண தெரிஞ்சால் என்னை பிடிச்சி உள்ளே வச்சுருவானுங்கடி. ஓ சாரி மாமா அதை நான் யோசிக்கவே இல்லை. அப்பா இவளை கண்காணிச்சிட்டே இருக்கணும் போலையே, தெரியாதனமா எங்கள் அப்பா பேச்சை கேட்டு ஒரு ஸ்கூல் பிள்ளைய கல்யாணம் பண்ண தப்புன்னு இப்போ தோணுது அப்படின்னு ஃபிலிக்ஸ் மனசுக்குள்ளே புலம்ப. மாமா மைண்டு வாய்ஸ்ன்னு நினச்சி சத்தமாக பேசுகிற அப்படிங்கிறீங்க. ஒட்டிங்க அடிங்க நீங்கள் குடுகுடுன்னு ஓடுங்க. அடியே விழுந்து வாரிடாதடி. அதெல்லாம் வார மாட்டேன் அப்படின்னு ஆக்சுவலி நீங்கள் எல்லாம் அப்படி புடவையெல்லாம் தூக்கி பிடிச்சிட்டு ஓடிட்டுருக்கீங்க. அவனும் ஐயோ இவளை வச்சுக்கிட்டு அதை கொஞ்சம் இறக்கி விட்டுட்டு நடடி. போமாம்மா கம்ஃபர்டபுளாகவே இல்லை, பேசாமல் இதெல்லாம் நான் கழட்டிடுவா. கோவிலுக்கு போகணுன்னு சொன்னாங்கடி பாப்பு. அது வரைக்கும் அதுவும் இவங்களுக்கு வேறு நேரங்காலமே இல்லையா மாமா? நைட்டில் தான் நடுஜாம பூஜையெல்லாம் பண்ணி உசுறு எடுக்கிறாங்க. இப்போ எதுக்கு இதெல்லாம்? தாத்தா நல்லா தானே இருக்காரு. தாத்தாக்கு ஒன்றும் இல்லை, ஹாஸ்பிட்டல் சேர்த்தாச்சு. ஆனாலும் நமக்கு கல்யாணம் ஆயிடுக்கல. ஸோ கோவிலுக்கு போகணுமா? சரி எனக்கு ஆனால் தூக்கமாக வருதே. தூக்கம் தான் மாமா மேலே படிச்சுக்கோடி அப்படின்ட்டு அப்படியே உங்களை
அப்படியே அவன் மேலே சாய்ச்சி தட்டி கொடுக்குறான். உங்களுக்கு பயங்கரமாக தூக்கம் வருது, நீங்கள் பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கா. இங்கே ஹாஸ்பிட்டலில் அவங்க அம்மாவை உட்கார வச்சுட்டு உங்கள் அம்மாவோ, மா நான் போய் 2 பேர்த்தையும் கோவிலுக்கெலாம் போயிட்டு வர சொல்லிட்டு வரேம்மா, அப்புறம் நைட்டு வேறு பார்த்துக்கணும், பொண்ணு சின்ன பொண்ணு அப்படின்னு கொஞ்சம் உங்கள் அம்மா இழுக்க, அதெல்லாம் எனக்கு தெரியுமா, நீ பார்த்துக்கோ, ஆனால் உன் தம்பியை நினச்சி நீ பயப்பட வேணாம், அவனுக்கு எல்லாம் தெரியும், உன் பொண்ணுக்கிட்ட பக்குவமாக நடந்துக்குவான், இப்போதைக்கு எதுவும் பண்ண மாட்டான், பயப்படாத. தெரியுமா என் தம்பியை பற்றி, நான் அவனை பற்றி கவலைப்படல, அவன்கிட்ட தனியாக விட்டுட்டு வந்திருக்கிறது ஏன் பொண்ணை, அவளை நினச்சி தான், அவள் என் தம்பியை என்ன பாடுபடுத்துகிறாளோ. அது வேணா உண்மைதான், என் பேத்தி இருக்காளே, ஆமாம்மா உன் பேத்தி இருக்காளே, ஒருத்தி 1000 பேருக்கு சமம், போய் பார்க்குறேன், வீட்டை என்ன ரணகாலம் பண்ணி வச்சுருக்காளோ. சரிம்மா போ அப்படிங்கிறாங்க. அப்படியே உங்கள் அம்மா வெளியே வந்து உங்கள் அப்பா முறைச்சிருக்காரு. என்ன முறப்பு, பின்ன எதுக்குடி என் பொண்ணை பற்றி அவங்க மாமியா கிட்ட தப்பு தப்பாக சொல்கிற. ஹலோ, அவங்க இப்போ தான் மாமியா, அதுக்கு முன்னாடி பாட்டி, சின்ன வயசுலேருந்து வளர்த்ததே அவங்க தான், அவங்களுக்கு தெரியாதா உங்கள் பொண்ணை பற்றி. இருந்தாலும் இப்படிலாம் சொல்லாமா, நம்ம பொண்ணு நம்மளே, அவருக்கு செல்லம் கொடுத்து கெடுத்ததே நீங்கள் தான். ஏய் ஒரே பொண்ணுடி. ம் நான் தான் இன்னொன்று கேட்டேன், நீ தான் வேணான்ட்ட, எப்பயும் ஒன்றும் கெட்டு போகல. வேணா ஐயா கிழவனுக்கு ஆசையை பாரு, வாங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு, பேரன் பேத்தி எடுக்கிற வயசில் இப்போ தான் இன்னொரு குழந்தையா, நான் எங்கடி அப்படி சொன்னேன். பின்ன இல்லை வேணா சும்மா ஒரு லாங் ட்ரைவ். ஐயா தெரியும், மூடிட்டு வாங்க அப்படின்ட்டு உங்கள் அம்மா உங்கள் அப்பா ஒரு வழி எடுத்துகிட்டு வர. இங்கே நீங்களோ அப்படியே ஃபிலிக்ஸ் மடியில் படுத்து தூங்கிட்டு இருக்க. ஃபிலிக்ஸோ அப்படியே அவனோட லேப்டாப்பை வச்சு ஏதோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் மெதுவாக கண்ணை முழிச்சு மாமா அப்படின்னு கண்ணை கசக்கிட்டு இருந்திருக்க. என்னாச்சுடி அப்படின்னு பார்க்குறான். எங்கே மாமா யாரையும் காணோம். அக்கா கிளம்பிட்டான்டா, இப்போ வந்துடுவா. எனக்கு பசிக்குதுடா மாமா, இவங்க வேறு பூஜை புனஸ்காரம்னு சாப்பிட கூட விட மாட்டேன்னு சாவடிக்கிறாங்க. சாயந்தரம் ஒரு பால் கொடுத்தாங்க, இப்போ பாரு மணி என்னாச்சு, பசிக்காது எனக்கு. சரி சரி உனக்கு என்ன வேணும் மாமா செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே போய், அப்படியா மாமா, சரி சரி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ட்டு இருக்கீங்க. அவனும் உங்களுக்காக மேகி சமைச்சு எடுத்துகிட்டு வந்து, இப்போதைக்கு இது சாப்பிடு, அப்புறம் அம்மா வந்ததும் வேறு ஏதாவது வாங்கிக்கலாம். இதுவே போதும் மாமா, நீயும் சாப்பிடு அப்படின்ட்டு அப்படியே அவனுக்கு நீங்கள் ஊட்டி விட்டுட்டு நீங்களும் சாப்பிட்றீங்க, அவனும் உங்களுக்கு ஊட்டி விட்டு சாப்பிட்றான். இப்படி 2 பேர் சாப்பிட்டுட்டு இருக்க. கரெக்டாக கார் சவுண்ட் கேட்குது. ஹை அம்மா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே நீங்கள் எழுந்து ஓட பார்க்க அவனும் கைப்பிடிச்சி, சாப்பிடு ஃபஸ்ட்டு அப்புறம் போகலாம் வருவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கூட சாப்பிட்டுட்ருக்கா. உங்கள் அம்மா உள்ளே வராங்க. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுப்பா. கொஞ்சம் இல்லை ரொம்பவே லேட் பண்ணிட்டேன் மம்மி, கோவிலுக்கு போகணும் அங்கே போகணும் நீ சொன்னன்ட்டு மாமா வேறு என்ன இந்த ட்ரெஸ்ஸு கூட கழட்ட விடலை, எரிச்சலாக வருதுமா, பசி வேறு உயிர் போகுது, ஏதாவது செஞ்சு கொடுப்பேன்னு பார்த்தா வரவே இல்லை. அதான் என் தம்பி உன்னை நல்லா பார்த்துக்கிட்டான் போல இருக்கே, அதான் என்னமோ சாப்பிட்டுட்ருக்க போல், அது மேகி மாமா செஞ்சு கொடுத்தாரு, அதெல்லாம் எந்த மொழிக்கு பார்த்தோம் அடி பாவி அப்படின்னு ஃபிலிக்ஸ் பார்க்க. நீங்கள் கண்ணடிச்சிட்டு மா உன் கையால் நீ சமைச்சு கொடுக்கறதாம்மா டேஸ்ட்டு அப்படிங்கிறீங்க, அப்போ மாமா சமைச்சது நல்லா இல்லடி அப்படின்னு அப்படியே சோகமாக ஃபிலிக்ஸ் கேட்க, அச்சோ பாவம் மாமா அப்படின்ட்டு அப்படியே அவன் மடியில் உட்கார. அவனும் என்னடி பண்ணுற, என்ன மாமா நீ தானே நல்லா இல்லைன்னு கேட்ட, அதுக்கு தான் பதில் சொல்ல வந்தேன், அதுக்கு இப்படி தான் வந்து சொல்லணுமாடி. அவனுக்கோ இதனால் வரைக்கும் அப்படி ஒரு ஃபீலிங்கோட அவங்கள பார்த்துருக்க மாட்டான். குழந்தையா இருந்தவளை இப்போ குமரியா அதுவும் மனைவியாக பார்க்கும்போது அவனுக்கு எப்படி இருக்கோ, அவனோட ஹார்மோன்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி வேலை பார்க்க. அது உங்களுக்கு புரியல. நீங்களோ இல்லை மாமா நீ ரொம்ப பாவம், நீ சமைச்சது சுமாராக தான் இருக்குது, அதை சொன்னால் நீ கஷ்டப்படுவீல, அதனால தான், அதுவும் இல்லாமல் கஷ்டப்பட்டு நீ சாப்பிட்றதுக்கு அம்மா சமைச்சதை இஷ்டப்பட்டு நிறைய அள்ளி கட்டலாம்ல, அதுக்கு தான் சொன்னேன் அப்படிங்கிறீங்க. அவனும் சிரிச்சிட்டு நல்லா சமாளிக்கிறடி அப்படிங்கிறான். சும்மா சொன்ன மாமா, நீ உண்மையிலே சூப்பராக சமைக்கிற, அந்த மேகியை எனக்கே நிறையா ஊட்டி விட்ட, நானும் சாப்பிட்டேன்னா உனக்கு கண்டிப்பாக பத்தாது, அதனால தான் அம்மா கிட்டே சொன்னேன் உனக்காக சமைக்க சொல்லி. போமாம்மா, நான் என்ன இருந்தாலும் கொஞ்சம் மெச்சூர்டு தான். ஆமாம்மா நீ தானடி ரொம்ப மெச்சூர்டு பொண்டாட்டி. அக்கா எங்களுக்கு பசிக்குது, ஏதாவது இருடா தம்பி. அப்போ கோவிலுக்கு நாளைக்கு போக்கலான்னு சொல்லிட்டாங்க. எது ஏன்டா மாமா அப்போ இதை என்னை கழட்ட விடாமல் இவ்வளோ நேரம் டார்ச்சர் பண்ணேன். இல்லை பாப்பு, இந்த ட்ரெஸ்லாம் நீ ரொம்ப அழகாக இருக்கியா, இதை கொஞ்சம் நேரம் ரசிச்சுக்கிட்டே இருக்கலான்னு அப்படின்னு இவ்வளோ நேரம் உங்களை மடியில் வச்சுக்கிட்டே தான் பேசிகிட்டு இருக்கான். உங்கள் காதுக்கிட்டே பேசிகிட்டு இருக்கான். உங்கள் அப்பாவை நானும் இங்கே தாண்டா இருக்கேன் அப்படின்னு வந்து உட்காராரு. இருந்துட்டு போமாம்மா அதில் என்ன அப்படிங்க. அது சரி, உங்கள் அக்காவில் ரொமான்ஸ் பண்ண கூப்பிட்டா வரமாட்டேங்கிறா, நீ என் முன்னாடி ரொமான்ஸ் பண்ணி வயிற்றுச்சல் கிளப்பிட்டு இருக்கியாங்கிறாரு. நீங்களோ உங்கள் அப்பா வினோதமாக பார்க்குறீங்க, என்ன அப்பா இப்படிலாம் பேசுகிறாருன்னு. அவரோ ஒரு குஷி மூடில் இருக்கார், பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சு, எல்லாமே இனிமேல் ஹாப்பி தான் அப்படின்னு. நீங்களோ அப்படியே உங்கள் அப்பா பார்க்க திரும்பி, அப்பா
உங்களை நான் இப்போ தான் பார்க்குறேன். நீங்கள் இந்த வீட்டில் தான் இருந்தீங்களா? ம். உனக்கு எப்படிம்மா நான் கண்ணா தெரிவேன்? நீ தான் உன் மாமாவே பேன்னு பார்த்துட்டு இருந்திய. அப்புறம் எங்கேருந்து இந்த அப்பா கண்ணுக்கு தெரிய போகிறேன். அப்பா, நான் உங்களை தேடினேன். அம்மா திடீர்னு கல்யாணம்னு சொன்னவும் எனக்கு அழுகலியாக வந்துச்சு. உன்னதாப்பா தேடினேன் அப்படின்னு. இப்போது ஃபிலிக்ஸ் மடியிலேருந்து அப்படியே எழுந்து உங்கள் அப்பா கிட்ட போய் உட்காந்துக்க. அவனுக்கும் ஆச்சோ வடை போச்சுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அப்போ அப்படியே நீங்கள் உங்கள் அப்பா கை பிடிச்சிட்டு, எனக்கு இப்படி சடனாக கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க. நீ என்னப்பா என் புருஷனை சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்பேன்னு பார்த்தா இங்கே உட்காந்து ஈன்னு இழிச்சிட்ருக்க. கேள்வி கேளுப்பா. அது எப்படி ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணான்னு? ஆடி பாவி குண்டு எப்படி போட்டு கொடுக்குது பார் அப்படின்னு ஃபிலிக்ஸ் பார்க்க உங்கள் அப்பாவோ ஹான்னு அப்படியே சவுண்டாக சிரிக்கா. பா அப்படிங்கிறீங்க. என்னம்மா, உன்னை ஒரு நல்லவன் கையில் பிடிச்சி கொடுக்கணும் தான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். அதுக்கு நல்லவன் நல்லப்பா பார்த்துருக்கணும். அடிங்க அப்படின்ட்டு இவ்வளோ நேரம் அமைதியாக அந்த ஃபிலிக்ஸ் உங்களை அடிக்க தரத்த அப்படின்னு நீங்கள் எழுந்து, சும்மா சொன்னேன் இது ஒரு பூமரப்பா, இதை போய் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்கீங்க. சும்மா அதை பண்ணாத இதை பண்ணாத இப்படி இரு அப்படின்னு இவ்வளோ நேரம் ஒரே கிளாஸ்ப்பா. உனக்கு தெரியாது, நீ கூட எனக்கு இவ்வளோ சொல்லியிருக்க மாட்டேன். அவ்வளோ சொல்லிச்சுப்பா. அருன்னு அறுத்தையும் காதில் ரத்தமே வச்சு. நல்ல வேலை அதில் தான் நான் மயங்கி அப்படியே தூங்கிட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடுறீங்க. அடிங்க அடியே. அப்போ உனக்கு தூக்கம் வந்தே மண்டல படிக்கிறேன். சேச்சா பூமர் அங்கிள், நீ பேசின பேச்சு தாங்காம தான் படுத்து தூங்கிட்டேங்கிறீங்க. அவனும் அங்கே இருக்க பில்லோஸ்லாம் எடுத்து மேலே விட்டு நீங்கள் அதை கேட்ச் பிடிச்சி தூக்கி அவன் மேலே அடிச்சிட்ருக்கீங்க. அவங்க அப்பாவும் 2 பேரும் ஓடி விளையாட பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. மனசுக்குள்ளே என் சின்ன பொண்ணு அவளை கல்யாணம் பண்ணி வச்சுட்டேனே, இவனை எப்படி அவள் சமாளிப்பாளோ? இல்லை என் மாப்பிள்ளை நல்லா பார்த்துக்குவான் என் பொண்ணை அப்படிங்கிற மனநிறைவு அவருக்கும் இருக்குது. உங்கள் அம்மாவும் கிச்சன்லேருந்து ஐயோ இவளை ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்ட்டு அப்படியே ஏய் சும்மா இருக்க போறியா இல்லையா அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. போமா, உன் தம்பி ஒன்று சொன்னால் உனக்கு வந்துருமே அப்படின்ட்டு இருக்கீங்க. உன்கிட்ட என்ன சொன்னோம்? சமைக்க தானே, அதை மட்டும் செய் அப்படின்னு நீங்கள் அங்கேருந்து மிரட்டவங்கம்மா. வாயிலே சோடு வைக்கணும். உன்னை சமைக்க விட்டுருக்கணும்டி. போனா போதுன்னு சமைக்கிற மாதிரி எங்களை சொல்லணும். டேய் தம்பி, அவளை இதுக்கப்புறம் நீ எல்லா வேலையும் வாங்குடா, எல்லாம் சொல்லிக் கொடு, செய்ய சொல்லு. செய்யலைன்னா என்கிட்ட சொல்லு. ஆமாம் இவங்க பெரியவங்க, இவங்க சொன்னால் நாங்கள் கேட்போம் பாரு. போமா அங்கிட்டு. ஒரு வழியாக எல்லாம் விளையாட்டு முடிஞ்சும் உங்கள் அம்மா வந்து சமைச்சு வச்சுட்டு வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட ஹாப்பியாக அப்படியே கையை கழுவிட்டு வந்து உட்காடுறீங்க. அப்போ ஃபிலிக்ஸ் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நீங்களும் வாயில் சாப்பாடு அப்படியே அதுக்கிட்டு அம்மா அப்படிங்கிறீங்க. என்னடி அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் நைட் ஆமா அப்படின்னு நீங்கள் பாட்டுக்கு கேட்டு வைக்க உங்கள் அம்மாவுக்கு புறையிறது, உங்கள் அப்பாவுக்கு அதே மாதிரி அவரும் பொக்கு பொக்குன்னு இரும்பு. ஃபிலிக்ஸுக்கு இங்கே ஷோ அப்படின்ட்டுருக்கு. ஒட்டி நடி கேட்குற அப்படின்னு பார்க்குறான். இப்போ நான் என்ன தப்பாக கேட்டேன்? கல்யாணம்னா அடுத்த அதான் நம்ம அம்மா. அதான் அம்மா, நீ கல்யாணத்தை தான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண விடலை. அட்லீஸ்ட் எது அப்படின்னு பார்க்குறான். இல்லைம்மா அம்மா, இப்போல்லாம் அதான் ட்ரெண்டு. பாலை கையில் கொடுத்து அப்படியே நடந்து அந்த ஸ்டெப்ஸில் ஏறி ரூம்குள்ளே போய் கதவை சாத்தி அப்புறம் உள்ள என்ன நடக்குதுன்னா அப்படியே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாமா? ஆஹா, இது கூட நல்லா இருக்கே. அடிச்சிடுவேன். வர உனக்கு விளையாட்டு தானே அதிகமாகிடுச்சு. என்னடி உளறிட்டு இருக்க? நான் என்ன வளர்னா என்ன பூட்டி வச்ச குதிரைக்கு தான் ஆடவில்லை. இந்த பூட்டி வச்ச குதிரை திறந்து விட்ட குதிரைன்ட்டு பண்ணி அடி வாங்க போகிற அப்படிங்கிறான். போடா பூமர் அப்படிங்கிறீங்க. எது அப்படின்னு முறைக்கிறான். 2 பேரும் கொஞ்சம் சத்தம் இல்லாமல் தான் பேசிக்கிறீங்க. அப்படியே மூணு பேசிகிட்டு இருக்கா. உங்கள் அம்மாவோ என்னன்னா பேசுகிறா பாரு உங்கள் அப்பா. நம்ம பொண்ணு ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கால, ஐயா வாயை மூடுங்க அப்படின்னு உங்கள் அம்மா உங்கள் அப்பாவை திட்ட இவ ஒருத்தி அப்படின்ட்டு அவரோ அப்படியே காதில் வாங்கிக்காமல் சாப்பிட்டாங்கன்னு நழுவ. உங்கள் அம்மாவும் அப்படி தான். இவங்கக்கிட்ட நம்ம இருந்தால் நம்ம காது தான் இதாக போகணுன்னு அவங்களும் சாப்பிட்டாங்கன்னு எஸ்கேப் ஆகிடுறாங்க. ஸோ நீங்களோ இங்கே அப்படியே சோகமாக தட்டில் கோலம் போட்டு உட்காந்துருக்க. என்ன வேணும் அப்படிங்கிறான். போடா பூமர், உங்ககிட்டலாம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு திரும்பி உட்கார. இப்போ என்னவா என் செல்லக்குட்டிக்கு அப்படின்னு அப்படியே தூக்கி உங்களை மடியில் வச்சுக்க. அதான் எனக்கும் ஆசையாக இருக்காதா, பால் செம்பை கையில் எடுத்துகிட்டு ஒரு ரூமுக்கு அப்படியே நான் நடந்து வரணும். இந்த 90s படத்துலலாம் அப்படி தானே இருக்கும். ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கெஞ்சி கேட்குறீங்க. அடியே உன்னை நான் கல்யாணம் பண்ணியிருக்கவே கூடாதுடி. எது? ஐ மீன் உனக்கு சின்ன வயசுடி, இன்னும் நீ ஸ்கூலே முடிக்கல. பாப்பு குட்டி புரிஞ்சுக்குவீங்களாம். நீங்கள் சீக்கிரமே பெரிய பொண்ணானதும் நம்ம அதெல்லாம் பண்ணலாம். இப்போ அதெல்லாம் பண்ணக்கூடாதுடா. இப்பெல்லாம் பண்ணால் உங்கள் வயிற்றில் அப்புறம் பாப்பா வந்துடும். நீங்களும் பாப்பாவும் சேர்ந்து ஸ்கூலுக்கு போனால் நல்லா இருக்குமா சொல்லுங்கள்? எது அப்படின்னு பார்க்குறீங்க. ஐயையோ, நானும் பாப்பாவும் ஸ்கூல் போகிறோமா? மேபி ஃபாமானா நீயும் அவளும் சேர்ந்து நீ காலேஜ் போவ, அவள் ஸ்கூல் போவா, அப்படி தான் இருக்கும். நீ ஃபினிஷ் பண்ணும்போது நம்ம பாப்பா எல்கேஜி சேர்ந்துருவா அப்படிங்கிறான். அப்படியா? ஹை, இது கூட நல்லா இருக்குமே. எதை நல்லா இருக்குமா?
ஆமாமாம்மா. யார் இந்த மாதிரிலாம் இருக்கிறா? சொல்லு. நம்ம ஒட்டிங்க எதுடி எது சொன்னாலும் ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கா. ஒழுங்கா சாப்பிட்டீன்னா வாடி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே அழகா தூக்கிட்டு போவேன். நீங்கள் ஹை இது கூட நல்லா இருக்கு அப்படிங்கிறீங்க. ஃபிலிக்ஸோ கடவுளே, இவள்கிட்ட என்ன கோத்து விட்டு வேடிக்கை பார்க்குறியே, இவளை தெரியாமல் கல்யாணம் பண்ண நான் படுற அவஸ்தை இருக்கேன்னு மெதுவாக கூட்டிகிட்டு வந்து அப்படியே ரூமில் விட அப்படியே ரூமை சுற்றி பார்த்துட்டு, என்ன மாமா ஒரு டெக்கரேஷன் கூட இல்லை எது அப்படின்னு பார்க்குறான். பரவாயில்ல, நாம் ஜென்சி கிட் தானே, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை தான். சரி வாமா ஸ்டார்ட் பண்ணலாம். உனக்கு எல்லாம் தெரியுமா இல்லை நான் சொல்லி கொடுக்குவா? அடிங்க பொடி அப்படின்னு சொல்லி கத்துறான். ஆத்தி பூமர் காண்டாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உள்ளே ஓடி போய் குப்பரை அடிச்சு படுத்துக்க. ஐயோ இவளை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு வந்து அவங்க பக்கத்தில் படுக்கிறான். கொஞ்ச நேரத்தில் நல்லா தூங்குறீங்க. பட் திரும்பி திரும்பி படுத்த அவன் மேலேயே அடி படுத்து நீங்கள் வாட்டி தூங்க ஆரம்பிக்க. இங்கே ஃபிலிக்ஸுக்கு தான் தூக்கமே இல்லை. ஒரு வழியாக எப்போ தூங்கினான்னு தெரியாமல் அவனும் தூங்கி மார்னிங் உங்களுக்கு முன்னாடி வந்துடான். நீங்களோ அப்படியே திரும்பி திரும்பி குப்பரை அடிச்சு படுக்க. ஃபிலிக்ஸோ காஃபியோடு வந்து ஏய் எழுந்துடுடி அப்படின்னு எழுப்புறான். நீங்களோ போமாம்மா அப்படின்னு திரும்பி படுக்கிறீங்க. அவனும் டைம் பார்த்தியா விடிஞ்சிருச்சுடி எழுந்துரு. அமெரிக்காலலாம் இன்னும் நைட்டு தான்மாம்மா அப்படிங்கிறேன். நீ ஒன்றும் அமெரிக்காவில் இல்லடி அப்படின்னு அவனும் ஒரு வழியாக பிடிச்சி எழுப்பி உழுக்கி உட்கார வைக்க. காலையிலே ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிறீங்க. வா வந்து பல்ல விளக்கிட்டு காஃபி குடி. அதெல்லாம் பழைய ட்ரெண்டு, கொடு இப்படியே குடிச்சிட்றேன் அடிட்ட காஃபியை கையில் தட்ட. அட்டியே ஒழுங்க வா அட்டி வாங்குவா அப்படின்னு இழுக்கிறான். சரி இரு மாமா அப்படின்னு சொல்கிறீங்க. என்ன அப்படிங்கிறான். ஏதோ வேகமாக தேடுறீங்க. என்னடி என்னாச்சு? அவனும் சேர்ந்து தேடுறான். என்ன தேடுற சொல்லிட்டு தேடுறீ? இரு மாமா அப்படின்னு பெட்டில் இங்கிட்டு போகிறீங்க அங்கிட்டு வரீங்க. என்ன கருமத்தடி தேடுற சொல்லுடி. அப்பா இங்கே இருக்கா? தம்மா கண்ட பக்கமும் எதையாவது வச்சிருது. என்னடி தேடுற? இதுவா மாமா அப்படின்னு கண்ணாடி முன்னிட்டு அப்படியே லிப்ஸ்டிக்கை அப்படியே போட. அவனும் என்னடி இது அப்படின்னு மாதிரி வாயை குமிச்சு காட்டுறீங்க. அவனும் கிஸ் பண்ணதான் கூப்பிட்றீங்கன்னு அவன் அப்படியே இருந்தாலும் காலையிலேயே அது அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி நம்ம பொண்டாட்டி தானே கிஸ்ஸு தானே தப்பில்லை அப்படின்னு அப்படியே ஃபிலிக்ஸ் கிட்ட வந்து உங்கள் லிப்பில் அப்படியே அப்படின்னு கிஸ் பண்ணேன். இப்போ என்ன ஃப்ளேவர் இது அப்படிங்கிறான். நீங்கள் மாமா லிப்ஸ்டிக் போட்டேன் எப்படி இருக்குன்னு காமிச்சா அதை போய் கிஸ் பண்ணுற, கிஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேவர் வேறு கேட்குற. சி அப்போ நீ கிஸ் பண்ண கூப்பிடலையா? கிஸ் பண்ண கூப்பிட்டா வருவியாமாம்மா அப்படின்னு நீங்கள் இப்போ ஒரு மாதிரி பார்க்குறீங்க. ஐயோ நம்மளே காலையிலே டெம்ப்ட் பண்ணுறாளே. மாமா உனக்கு இந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கா? அது என்ன ஆப்பிளா? அது மாதிரி தான் இருக்கு. ஆமாம் மாமா டேஸ்ட் பண்ணி பார்க்குறியா? எதை? ஆமாம் மாமா இப்போது டேஸ்ட் பண்ண. இல்லை எனக்கு இப்படி டேஸ்ட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு நீங்கள் லிப்ஸ்டிக் வந்துட்ட நீட்டை அதை வாங்கி வச்சோணும் அப்படியே உங்களுக்கு கையில் தூக்குறான். மாமா அப்படின்னு பார்க்குறீங்க. அவன் அப்படியே உங்கள் லிப்பில் அப்படியே கிஸ் பண்ணிட்டே இப்போது சூப்பராக இருக்குது அப்படிங்கிறான். ஐயோ நான் இன்னும் ரெஸ்பான்லா அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் ஆடு மாடு பண்ணுதா மாமா அப்படிங்கிறீங்க. அவனும் அப்படியே மெதுவாக கொண்டாந்து உங்களை பாத்ரூமில் இறக்கிட்டு போடியம்மா குளிச்சுட்டு வா அப்படின்ட்டு திரும்பி நின்றுக்கிறான். நீங்களோ சினிங்கிக்கிட்டே உள்ளே போய் ஒரு வழியாக அவங்களோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வர. அவங்களுக்கு அவன் தான் எல்லாமே செய்கிறான். ஸ்கூல் பிள்ளைய கிளப்பி விடுற அம்மா மாதிரி எல்லாமே செஞ்சு விடுறான். நீங்களோ உள்ளதுலேயே ஷார்ட்டாக ஒரு ஸ்கர்ட் எடுத்து வச்சுட்டு அதைத்தான் போடுவேன்ட்டு நிற்கிறீங்க. அது முட்டிக்கு மேலே இருக்குது. அதை விட டாப்ஸும் அதே மாதிரி தான் ரொம்ப ஷார்ட்டாக ஒரு டிஷர்ட் எடுத்து இதுதான் போட வேண்டியிருக்க. அவனும் ஏன்டி இப்படி என்னை படுத்துற, இதெல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குடி, வேணா வேறு போடு. போமாம்மா சரியான பூமர் நீ, எப்போ பார்த்தாலும் 60s 70s பிறந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டே இருக்க மாமா. உனக்கெல்லாம் அப்படி தான் தெரியும். என்னைக்காவது புக் எடுத்து படிச்சிருக்கியா? நான் பார்க்குறதே இல்லை, எப்போ பார்த்தாலும் ஃபோன் நோண்டிகிட்ருக்க. இது புக்கா? எந்த காலத்தில் இருக்க நீ? இப்போல்லாம் நாங்கள் ஆன்லைனில் தான் எல்லாமே பண்ணுறோம். அது சரி அப்படின்ட்டு அவனும் சரி வா அப்படின்னு கீழே கூட்டிகிட்டு வரான். ஒரு வழியாக வேற ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டு உங்கள் அம்மாவோ ஆச்சரியமா, அப்பா என் பொண்ணுக்கு முட்டிக்கீழே ட்ரெஸ் போடுறதெல்லாம் தெரியுமா அப்படின்னு பார்க்குறாங்க. மா அப்படின்னு மறைக்கிறீங்க. பின்ன எத்தனை டைம் நல்லா ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிட்டுருப்பேன், அரைக்குறையாக எதையாவது மாட்டிட்டு வந்து நிற்பேன், பக்கு பக்குன்னு இருக்கும் நீ வெளியில் போயிட்டு வர்றதுக்குள்ளே. பா இப்போ தான் கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கோ இதெல்லாம் இப்போ இருக்க கடுப்பாகுது. கல்யாணம் பண்ணால் ஃப்ரீயாக ஜாலியாக இருக்கலாம் பார்த்தா இவங்க வேறு சாவடிக்கிறாங்க. ஒரு வேளை மாமாவும் அம்மா கூட கலந்து இப்படி இருக்காரு, பேசாமல் ஒன்றா இல்லாமல் பிரிஞ்சிட்டா. மாமா என்னடி? அன்னைக்கு கேட்டேன்ல ஹனிமூன் கூட்டிகிட்டு போகிறேன்டா, அது டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன்டி. எப்போ போகிறோம்? நைட்டுக்கு.
ஹை ஜாலி பா காலை ஏமாம்மா அதுக்கு மார்னிங் ஃப்ளைட்டுக்கே போட்டுக்கலாமே. அதுக்கு நீ எந்திரிக்கணுமேடி. ஆமாம்ல நான் எழுந்திருக்கதே 10 மணி. சாரி மாமா. நீ எப்படி ஸ்கூலுக்குலாம் போன? அதுவா மாமா கரெக்டாக பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஓட போயிடுவேன். விளங்கிரும் உங்கள் அப்பா உன்னை ரொம்ப செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு ஃபிலிக்ஸ் தான் உங்களுக்கு எல்லாம் பண்ணுறான். அப்புறம் உங்கள் தாத்தா பாட்டியை போய் பார்க்குறீங்க. ஸோ அவங்கக்கிட்டையும் சொல்லிவிட்டு சரிப்பா ஒரு ட்ரிப்பு மாதிரி நினச்சிக்கோ அப்படிங்கிறாங்க. அப்படிதான்ப்பா கூட்டிகிட்டு போயிட்டு வந்துடுறேன். இவ்வளோ சின்ன பொண்ணு தானே. ஸோ இதெல்லாம் அவளுக்கு அக்செப்ட் பண்ணிக்க கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிவிட்டு நீங்கள் இங்கே ஹாப்பி மூடில் தான் இருக்கீங்க. அவன் தான் எல்லாத்துக்கும் சொல்லிவிட்டு ஒரு வழியாக கிளம்ப நீங்கள் ஜாலியாக ஹை மாமா நீ போட்டு போகிறோம் அப்படின்ட்டு இதையாவது ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் போடுறேனே. ஃபோட்டோ வேணா போடு, பட் ட்ரிப்புன்னு போடு. ஹனிமூன்னு போட்டு வச்சு தொலைஞ்சிடாத கேப்ஷன். ஆ சரி மாமா. ஹை ஜாலி ஜாலி அப்படின்னு ஏர்போர்ட் இருக்க ஃபோட்டோவை எடுத்து போட்டு நீங்கள் போஸ்ட் போடுறத பார்த்துட்டு இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் வந்துட்டு எங்கடி கிளம்பிட்டா சொல்லவே இல்லை 2 நாளாக ஒரு ஃபோன் இல்லை அப்படிலாம் கேட்க இப்போ தான் நீங்கள் நடந்ததெல்லாம் ஃபிலிக்ஸ் போர்டிங்கில் இருந்த அந்த கேப்பில் எல்லாத்தையுமே சொல்லிட்டீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாயில் கை வச்சு என்னடி சொல்கிற உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? மாமாவோடையா? சும்மா சொல்லக்கூடாது. ரொம்ப ஹாட் காய் தான் உங்கள் மாமா. இவருக்கு நம்ம கிளாஸ்லேயே எத்தனை பேர் க்ரஷ்ஷு. ஆமாடி என்னை பிக்கப் பண்ண வரும்போதெல்லாம் ஆன்னு பார்ப்பாங்கல்ல. எனக்கு கெத்தாக இருக்குது அப்படின்னு ஒரு வழியாக எல்லாம் பேசி முடிச்சுட்டு நீங்கள் ஃபோனை வச்சுருங்க. ஃபிலிக்ஸோ போகலாமா அப்படின்னு வந்துக்கிட்டு வர அவன் கையை அப்படியே இறுக்கி பிடிச்சி போகலாமாம்மா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. அவனும் சிரிச்சிட்டு அப்படியே உங்களை கூட்டிகிட்டு வரான். போய் ஃப்ளைட்டு ஏறின கொஞ்ச நேரத்தில் மாமா அது வேணும், மாமா இது வேணும், மாமா சாஃப்ட் ட்ரிங்க் வேணும். அடியே சாஃப்ட் ட்ரிங்க்லாம் குடிக்கக்கூடாதுடி, வாயில் போய் ப்ராப்ளம் போகணும் சும்மா இரு அப்படிங்கிறான். போமாம்மா பூமர் இப்போ பார்த்தாலும் ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன். அம்மா விட மோசமாம்மா நீ. இதான் ஹனிமூன் கூட்டிகிட்டு வர லட்சணம்மா. டார்ச்சர் பண்ணுறடா மாமா நீ அப்படின்னு புலம்புறீங்க. சரி கொஞ்சமாக தான் குடிக்கணும் ஓகே. சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசி ஒரு வழியாக அவங்களுக்கு கொஞ்சமாக நீங்கள் கேட்குறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறான். நீங்களும் குழந்த மாதிரி அப்படியே அவன்கிட்ட அடம் பிடிச்சிட்டு இருக்க. அவனும் மாமா சொன்ன கேட்பல, மாமா பிடிக்கும்ல, மாமா சொன்ன கேட்க மாட்டியா அப்படின்னு இந்த வேர்டை கொஞ்சம் அழுத்தி சொல்கிறான். எப்போவுமே அப்படி சொல்லி தான் உங்களை அடக்குவான். ஸோ அதை வச்சே இப்போயும் உங்களை கட்டி போட நீங்களும் மாமா சொன்னா நோ அப்பீல் அப்படின்னு ஒத்துக்கிறீங்க. அவனுக்கோ எப்பா இப்போதைக்கு ஏதாவது ஒன்று வேர்டை வச்சு இவ்வளோ சமாதானப்படுத்த முடியுது அப்படின்னு நினச்சிக்கிறான். எப்படா ஃப்ளைட்டை விட்டு இறங்கணும். ஏதோ இந்த சின்ன பிள்ளைங்க மிட்டாய் கடையை பார்த்து அந்த கடையை விட்டு நகராத மாதிரி இவனுக்கு எப்படா இறங்குவோன்னு ஆயிடுது. ஸோ ஃப்ளைட்டை விட்டு இறங்குனதும் ஐயோ மாமா செம்மையாக இருக்குது அப்படின்னு ஹாப்பியில் அவனை ஹக் பண்ணிக்க. அவனுக்கோ அந்த கிளைமேட்டுக்கு நீங்கள் ஹக் பண்ண அவன் ஹார்மோன்ஸ்லாம் வேலை பார்க்க ஐயோ எதோ பண்ணுதே, இது உண்மையாக ஹனிமூன் ஆகிருமோ. ட்ரிப்புடா ட்ரிப்பு, அக்கா பிள்ளைய ஸ்கூல் ட்ரிப் மாதிரி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படி நினச்சிக்கோ அப்படின்னு மனசு நினச்சிட்டு ஜாலி நில்லு அப்படின்னு உங்களை நகர்த்தி விடுறான். மாமா அப்படின்னு மறைக்கிறீங்க. இது என்னடி ட்ரெஸ்ஸு சொன்னால் கேட்க மாட்டேங்கிற, ஷார்ட்டாக இருக்குது, போகிறவன் உன்னையே பார்க்குறேன். ஹே பூமர் மாமாவுக்கு ஜெலஸு அப்படிங்கிறீங்க. சொன்னால் பார்த்துக்கோ பேசாம வாடி, இந்த ட்ரெஸ்ஸு வேறு எனக்கு எரிச்சலாக வருது அப்படின்ட்டு அவனும் சரி இந்தா என் கோட்டை ஓப்பன் அப்படின்னு அவன் கோட்டை கழட்டி அவங்க மேலே போட்டு வரான். நீங்கள் சிரிச்சுட்டு ஹை பூமர் மாமாவுக்கு ரொமான்ஸ் எல்லாம் வருது, சும்மா சும்மா அப்படி சொல்லாத பாப்பு வா அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வரான். நீங்களும் சும்மா இல்லாமல் அங்கே ஏர்போர்ட் இருக்க கடையிலலாம் கையை காட்டி மாமா அது மாமா இது ஐயோ படுத்துறாடா, எனக்கு குழந்த இருந்தால் கூட அது இவ்வளோ சேட்டை பண்ணுமா தெரில. இவளே குழந்தை, இவளை வச்சு நான் குழந்தை பெற்று வளர்த்து கடவுளே அப்படின்னு ஆயிடுது. ஒரு வழியாக வாங்கலாம் எல்லாம் வாங்கலாம், உனக்கு எல்லாம் வாங்கி தரேன், இப்போதைக்கு ரூம் போகலாண்டி, மாமாவுக்கு டயர்டாக இருக்குடி அப்படின்னு ஒரு வழியாக அவங்கள சமாளித்து அங்கேருந்து கூட்டிகிட்டு ரூமுக்கு வந்துட்டா. ரூமில் ஒரு மூஞ்சி வச்சுட்டு உட்காந்து என்னடி பாப்பு என்னடா மாமா இது ஹனிமூன்னு சொன்னால் ஹனிமூன் ஷூட் ஒன்றுமே இல்லை, இப்போது ஒரு ஃபோட்டோ ஷூட் இல்லை, ஒரு ரீல்ஸ் இல்லை, இதுதான் எதுவும் இல்லை அப்படின்னு பார்த்தா இங்கே ஹனிமூன் ஷூட்டே இல்லையா? எது அடியே நின்று ஸ்கூலே முடிக்கலடி, இதெல்லாம் உனக்கு எவன்டி சொல்லி கொடுத்தா? அதான் ஃபோன் இருக்கே தானே, இந்த கூகுள் ஆண்டவரை மேய்ச்சா சரியாயிடும். எது ஐயோ பாரு பாப்பு, இன்றைக்கி தானே வந்திருக்கோம், நாளைக்கு மாமானுக்கு சர்ப்ரைஸாக எல்லாம் பண்ணுறேன். அதான் சொல்லிட்டியே அப்புறம் என்ன சர்ப்ரைஸு? நான்லாம் ஜென்சி கிட், எனக்கு இந்த சர்ப்ரைஸ்லாம் ஒன்றும் தேவையில்ல. இப்போ வேணும் நம்ம ஃபர்ஸ்ட் நைட் செலிப்ரேட் பண்ணலாமா மாமா? எதை ஃபர்ஸ்ட் நைட்டை செலிப்ரேட் பண்ணுமா? அடியே ஆமாம் மாமா, இது நமக்கு தேர்டு நைட்டு. சரி அப்போ தேர்ட் நைட்டாக நம்ம ரீல்ஸ் எடுத்து போடலாமா? என்னடி உளறிட்டுருக்க பாப்பு? ஆமாம் மாமா இப்போ இதுதான் ட்ரெண்டு, ப்ளீஸ் மாமா என் கூட வா ரீல்ஸ் பண்ணுன்னு போட்டு அவனை டார்ச்சர் பண்ண ஆகணும். ஐயோ முடியலடா அப்படின்னு. ஐயோ மாமாவுக்கு ஒரு மாதிரி டயர்டாக இருக்குடி, ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கேன், சாப்பிட்டு தூங்கலாம், நாளைக்கு பார்க்கலாம் ப்ளீஸ் டி பாப்பு. மாமா ரொம்ப பாவம் இல்லை, மாமா சொன்னால் கேட்க மாட்டியாடா அப்படின்னு ஒரு மாதிரி பாவமாக கேட்க. பாவம் இல்லை ஆமாம்
மாமாவே தாத்தா உடம்பு சரியில்லைன்னு மன கஷ்டத்தில் வேற இருப்பான். சரி மாமா, உனக்காக ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வழியாக சமாதானாக அப்பாடா அப்படின்ட்டு இருக்க. அவனுக்கு ஃபுட்டு வரும்போது 2 பேரும் அப்படியே வாங்கி சாப்பிட்டுட்டு நீங்கள் நைட் ட்ரெஸ் வியோ பண்ணிட்டு வந்து பக்கத்தில் படுக்கிறீங்க. நீங்கள் கசாமுசான்னு தானே படுத்து தூங்குவீங்க. அப்படி தூங்கவங்க ட்ரெஸ் எல்லாம் நகர ஃபிலிக்ஸுக்கு தான் இங்கே ஐம்புலன்களையும் அடக்கிட்டு படுக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் வேறு வழி இல்லை. அப்படியே உங்களை ஹக் பண்ணி அப்படியே தூங்கிடுறான். நெக்ஸ்ட் டே ஆனதும் மாமா அங்கே போகலாம், மாமா இங்கே போகலான்னு ஒவ்வொரு இடமா சுற்றி காட்ட சொல்லி டார்ச்சர் பண்ணி எல்லா பக்கமும் சுற்றி பார்க்குறீங்க. உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி தரான். எல்லாத்துலேயும் ஒரு லிமிட்டு. இது இவ்வளோ தான் சாப்பிடணும். ஐஸ்கிரீம்லாம் அதிகம் சாப்பிடாதடி, கோல்டு வரும். ஆரம்பிச்சிட்டான். அப்படி இருக்க உங்களுக்கு மாமா அந்த ஃப்ளவர் வேணும் மாமா. ஏய், அங்கே போர்டு வச்சுருக்காங்கல்ல, அதெல்லாம் பறிக்கக்கூடாதுடி, ஜஸ்ட் பார்க்க தான். மாமா பூமார் மாதிரி பேசாத மாமா. இதை ஆமாம், நீ ஒரு ஆம்பளை பையன், வீரம் வேணா, நீயும் 2K கிட் தானே, அழகாக ஜம்ப் பண்ணி போய் எனக்காக அந்த ஃப்ளவரை படிச்சிருவா பார்க்கலாம். உனக்காக நான் போய் ஃப்ளவரை பிடிப்பேன். அங்கே நிற்கிறாரு செக்யூரிட்டி, அவரை என்ன பிடிப்பாரு. என்ன மாமா மசில்ஸ்லாம் வச்சுருக்க? ஏண்டி செக்யூரிட்டிகிட்ட சண்டை போட வாடி, நான் மசில்ஸ் வச்சுருக்கேன். என்ன மாமா ஒரு பொண்ணாடிக்காக இது கூட செய்ய மாட்டியா? பூமராட்ட பேசிட்டே கம்மா உள்ளே போமாமான்னு பிடிச்சி தள்ள. ஏய், ஒரு அளவுக்கு தான், சும்மா போட்டு டார்ச்சர் பண்ணாதடி. அதெல்லாம் பறக்கக்கூடாதுன்னா பறக்கக்கூடாது. சின்ன பிள்ளை மாதிரி நீ +2, ஒன்றும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிடையாது. புரிஞ்சுக்கோ கொஞ்சமாதும். அடுத்த வருஷம் உனக்கும் மெச்சூரிட்டி வந்துடும். அது வரைக்கும் நானும் சமாளிக்கலாம். பார்த்தா ரொம்ப தான், சொன்ன பேச்சு கேளு அப்படின்னு கொஞ்சம் ஹார்ஸாகவே பேசுகிறான்னா நீங்கள் ரொம்ப ஓவராக. நான் ரெக்கார்ட் பண்ணுறல, சீக்கிரம் போமாம்மா, இதை எடுத்து போட்டால் வியூஸ் அல்லும் அப்படி எப்படி நீங்கள் அவனை போட்டு டார்ச்சர் பண்ணாமல் கடுப்பாகி கத்திடுறான். எல்லாத்தையும் கண்டன்னு பார்க்குறாளுங்கிற கோவம் அவனுக்கு. சொன்னீங்களோ செம்ம கடுப்பா. அப்போ எனக்கு செய்ய மாட்டாளா, என்கிட்ட பேசாதடா அப்படின்ட்டு கோவமா அழுதுட்டு அப்படியே போக. பாப்போ பாப்போ அப்படின்னு மூஞ்சி திருப்பிட்டு உட்காந்துக்கிறீங்க. ஷோ அப்படின்னு அழுது மூஞ்சி செவந்து போயிது. சரி சரி பாப்போம், நான் சொல்கிறத ஒன்றும் தேவையில்ல, ரூமுக்கு போகலாம். இப்போ நீங்கள் கூட்டிகிட்டு போறியா இல்லை நானே போயிடுவேன் அப்படின்னு நடக்கிறீங்க. சரி சரி நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு கேப் புக் பண்ணி அப்படியே ரூம் கூட்டிகிட்டு வந்துட்டான். அப்பயே அழுதுகிட்டே இருக்கீங்க. அவனும் என்னென்னமோ உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி சமாதானப்படுத்த நீங்கள் சமாதானமே ஆகலை. போட ஒன்று தேவையில்ல, ஒன்று போய் கட்டி வச்சாங்க பாரு, சரியான பூமர், எதுவுமே பண்ண மாட்டான் டோமர் அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கீங்க. அவனும் அப்படின்ட்டு அமைதியாக இருக்கான். அப்படியே அழுது பெட்டில் தூங்கிடுறீங்க. அவனும் உங்களை பார்க்க பாவமாக இருக்குது. பிடிவாதக்காரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் ஏதோ சவுண்டு கேட்குது வெளியில். நீங்கள் என்ன ஏதோ சவுண்டு கேட்குது, கண்ணை முழிச்சு பார்த்தா ரூமே அப்படியே டிம் இருட்டாக இருக்குது. ஐயோ இருட்டாக இருக்கு, இந்த மாமா என்னை தனியாக விட்டு எங்கே போனார், இப்போ பயமாக இருக்குது. மாமா மாமா அப்படின்னு கொஞ்சம் வேகமாக கத்தவனும் கதவை டப்புன்னு திறந்து பாப்பு அப்படின்னு வந்து உங்களை ஹக் பண்ணிக்க. எங்கடா போனேன், இருட்டாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படிங்கிறீங்க. டக்குன்னு லைட்டு போடு. மாமா இங்கே தான் இருக்கேன், ஒன்றும் இல்லை அப்படிங்கிறான். இப்போ நல்லா கண்ணு முழிச்சு மாமா அப்படின்னு பார்க்க அவங்களுக்கு ஃப்ளவர் படித்து கொடுக்காத ஞாபகம் வந்து அதுக்கு தான் அழுது நீங்கள் தூங்குனது ஞாபகம் வரும். டக்குன்னு அவனை விட்டு நகர்றீங்க. அப்போ அவனை பாப்பு பார்த்து அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் ஸ்லிப்பாக போயிட்டு அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா அந்த இடம் ஃபுல்லாக நீங்கள் கேட்ட ஃப்ளவராக இருக்குது. மாமா அப்படின்னு திரும்பி பார்க்க எப்படி அப்படிங்கிறான். மாமா ஒரு பூ பறித்து கொடுண்டான்னா பறித்து கொடுக்க மாட்டேன்னு இப்போ இத்தனை ஃப்ளவர். இதை நான் காசு கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். இதை தானடி அப்போவே சொன்னேன், அப்புறமா வாங்கி தரேன்னு. ஆனாலும் எனக்கு இதெல்லாம் வேணாம். எதை அடிப்பாவி, நான் இம்ப்ரெஸ் பண்ண இவ்வளோ பூ பறிச்சிட்டு வந்தால் வேணாங்கிற. இதெல்லாம் நீ காசு கொடுத்து வாங்கினது, இதெல்லாம் யாருக்கு வேணும்? எதை யாருக்கு வேணுமா? உன்னா நம்பி இத்தனையை கொண்டு வந்துட்டேனடி அப்படிங்கிறான். எனக்கு இதெல்லாம் வேணாம். உனக்கு அப்போ பெட்ரூம் மாஸ்லேட்டே தான் வேணுமா? ஆமாம் அப்படிங்கிறீங்க. அவனும் இப்போ பின்னாடிலேருந்து கைவிட்ட நீங்கள் கேட்ட அத்தி பூவை எடுத்து நீட்டுறான். இப்போ தான் அவனை பார்க்குறீங்க. அங்கங்கே ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சி லைட்டாக பிளட் வந்திருக்கு, அடிப்பட்ட மாதிரி இருக்குது. மாமா உனக்கு தெரியும்டி, தன்னை கொண்டு வச்சாலும் இந்த பெட்ரூம் மாஸ்லேட்டை தான் கேட்பேன்னு. அதான் இந்த ஃப்ளவரையே யாருக்கும் தெரியாமல் அபேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்போது விழுந்து வாரி நாய் பொடுங்க வந்து அங்கேருந்து ஓடி வந்ததில் இப்படி ஆயிட்டேன். பக்கத்துக்கு பிச்சைக்காரன் மாதிரி இருக்கேன்ல, அதனால தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு உன்னை எழுப்பலான்னு பார்த்தேன். நீ அதுக்குள்ளே எழுந்து என் கோலத்தை பார்த்துட்ட. கன்றாவி இந்த ஒரு பூவுக்காக நாய் பெயிட்டெல்லாம் கடிவாய் வாங்கிட்டு இருக்கேண்டியோ மாமா அப்படின்னு அவன் அப்பாவே மூஞ்ச வச்சு சொல்ல அவங்களுக்கு சிரிப்பு வந்தது. சாரி மாமா அப்படின்னு சிரிக்க. சரிடி சரி, இதையும் சிரிப்பேன், இதுக்கு மேலேயும் சிரிப்பேன். சாரி மாமா, நான் எனக்காக நீ இவ்வளோ பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. அது எப்படி பாப்போ, உனக்கு ஒன்று பிடிக்கும்னா அதை நான் பண்ணாமல் இருப்பேனா என்ன? ஐ லவ் யூ மாமா அப்படின்னு உண்மையிலே
ஹார்ட் ஃபெல்ட்டாக அப்படியே அவன்கிட்ட லவ் சொல்லி அவனை எழுத்து அப்படியே அவன் லிப்பில் எதிர்பார்க்காம கிஸ் பண்ணேன். ஏற்கனவே ஃபிலிக்ஸுக்கு உங்கள் மேலே கொஞ்சம் ஹார்மோன்ஸ்லாம் வேலை பார்க்க ஆரம்பிக்க அவனாலே முடியல. ஸோ அப்படியே அவனும் பேக்கேஜ் பண்ணுறான். அப்படியே கிஸ் பண்ணிட்டே உங்களை செவத்தில் சாச்சு அப்படியே கதவை லாக் பண்ணுறான். நீங்கள் அப்படியே கிஸ் பண்ணிட்டே நீங்களும் உணர்ச்சி வசத்தில் இருக்கீங்க. அவனும் அப்படியே தூக்கிட்டு வந்து அப்படியே பெட்டில் மெதுவாக படுக்க வைக்கிறான். அப்படியே 2 பேரும் ஒருத்தர் கிஸ் பண்ணிட்டு அப்படியே ஃபிலிக்ஸ் ஒவ்வொரு இடமா முன்னேற ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படியே உங்ககிட்ட உங்கள் காதுகிட்ட வந்து அப்போ வலிக்கும் பொறுத்துக்கோ அப்படிங்கிறான். அப்படிங்கிறீங்க. அப்படியே அவன் மெக்கவுட் பண்ண வழியில் மாமா மாமா கொஞ்சம் சத்தம் போட்டே கத்திடுறீங்க. ஆனால் பாப்போ வலிக்குதாடி அப்படிங்கிறான். ஆமாம் மாமா மெதுவாடா அப்படிங்கிறீங்க. சாரி அப்படியே கிஸ் பண்ணிட்டே இப்போ பொறுமையாக பண்ணுறான். ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுறான். அப்படியே நீங்களும் அப்படியே அவனுக்கு கிஸ் பண்ணி அப்படியே ஒரு வழியாக உங்கள் லவ் மேக்கிங் நடக்குது. அப்படியே ஃபிலிக்ஸ் மேலே படுத்த நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க. மார்னிங் எழுந்து பார்க்கும்போது தான் அங்கே அக்கா ஃப்ளவர்ஸ்லாம் நான் அப்படியே வந்துட்டு பார்க்கும்போது தான் ஃபிலிக்ஸுக்கு நைட் நடந்தெல்லாம் போகிறேன். ஐயோ அப்படின்னு தலையில் கை வச்சுட்டு வந்து உட்காந்துருக்கான். நீங்களும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. இப்போ அப்படியே உங்களை பார்க்குறான். உங்கள் மேலே ட்ரெஸ்ஸே இல்லை. அப்படியே அந்த இது பெட்ஷீட்டை உங்கள் மேலே நல்லா பொத்தி விட்டு ஷோ ஃபிலிக்ஸு கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கக்கூடாதா? வெளியே சின்ன பொண்ணுடா. சரி நடந்தது நடந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம அவளை நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு உங்கள் ஃபோர்ஹெட்டில் அப்படின்னு கிஸ் பண்ணிவிட்டு அவன் போய் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களுக்கும் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணி உங்களை மெதுவாக பாப்போ அப்படின்னு எழுப்ப போமாம்மா தூக்கமாக வருது டயர்டாக இருக்குது நைட்டெல்லாம் நீ என்னை தூங்கவே இல்லைடா அப்படின்னு நீங்கள் அப்படியே புலம்ப. சரி பாப்போ எழுந்துருடி பார் நம்ம கோவிலுக்கு போகணும். எது ஹனிமூன் தானே சொன்னேன். ஹனிமூன் தான் பார்த்தீங்க ஒரு ஃபேமஸான டெம்பிள் இருக்குன்னு சொன்னாங்க. அதான் நீ கூட எதையாவது வீடியோ எடுத்து போட்டுகிட்டே இருக்கணும். ஸோ அங்கே போனால் உனக்கும் கண்டென்ட் கிடைக்குமேன்னு பார்த்தேன் அப்படின்னு சொன்னதும் டக்குன்னு எழுந்து உட்காரிங்க. அவனோ ஒன்று உங்களை ஆன்னு பார்க்க நீங்கள் அப்போ போகலாமாம்மா அப்படின்னு இறங்கி நீங்கள் பாட்டுக்கு ஓடுறீங்க. மேலே பெட்ஷீட் கூட இல்லை. அதனால தான் ஃபிலிக்ஸ் அவ்வளோ ஷாக் ஆகிருப்பான். ஸோ ஐயோ இவளை வச்சுக்கிட்டு அப்படின்னு அவன் நினைக்க நீங்கள் போய் குளிச்சுட்டு இப்போ தான் யோசிக்கிறீங்க. ஐயோ எதுவுமே எடுத்துகிட்டு வரலையே. மெதுவாக கதை தந்து மாமா அப்படிங்கிறீங்க. அவனோ சொல்லு அப்படிங்கிறான். மாமா டவல் எடுத்து தாடா அப்படிங்கிறீங்க. அவனோ அப்படின்னு சொல்லிட்டு டவல் எடுத்துகிட்டு வந்து நீட்டான். நீங்கள் அப்படியே அவன் கையை பிடிச்சிருக்க ஏய் அப்படின்னு அவன் பார்க்க நீங்கள் அப்படியே அவன் மேலே சாஞ்சிட்டு மாமா அப்படிங்கிறீங்க. என்னடி மாமா எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா அப்படிங்க. ஐயோ சின்ன பிள்ளைய கெடுத்து வச்சுருக்கேனே அப்படின்ட்டு பாப்போ இப்போது நம்ம கோவிலுக்கு போகணுண்டா. ஸோ இப்போ அப்படி பண்ணக்கூடாது. அதனால் வந்து நம்ம அப்புறமா சாரி ஓகேவா கிஸ் மட்டும் பண்ணுறேன் அப்படின்னு கிஸ் பண்ணுறான். பத்துலடா மாமா அப்படிங்கிறீங்க. டீப்பாக ஒரு கிஸ் பண்ணிட்டு வாடா சொல்லும் போகலாம் அப்படின்னு அப்படியே டவலில் உங்களை ரா பண்ணி குழந்த மாதிரி கொண்டு அவனே அப்படியே வந்துட்டு தலையெல்லாம் தோட்டி விட்டு கோவிலுக்கு போகிறதுக்கு அவனும் வேஷ்டி சட்டி உங்களுக்கு புடவை எடுத்து வைக்க மறுபடியும் இந்த பெட்ஷீட்டா அப்படின்னு பார்க்குறீங்க. என்னடி கட்டு மாமா உனக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தெரில. எனக்கு இதெல்லாம் கட்ட தெரியாதுன்னு உனக்கு நல்லா தெரியும். இங்கே பாரு இது ஈஸியாக இருக்கும் இதை போட்டு வரேன். அது ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பேக் பண்ணாதுன்னு சொன்னால பார்க்குறவங்களாம் உன்னையும் ஊற்று பார்க்குறான். போமாம்மா உனக்கு ஜெலஸ் சரியான பூமர். இப்போ இதுதான் ஃபேஷன் போசன்னுட்டு கோவிலுக்கு போகிறோம். அதனால் இந்த சாரீ கட்டிட்டு வா தான் நல்லாயிருக்கும். எனக்கு கட்ட தெரியாதுடா. சரி நான் கட்டி வரேன். நிஜமாவே நீ கட்டுவியா மாமா? அப்பா சூப்பர் இந்த கண்டென்ட் செம்மையாக இருக்கே. எது இருமாம்மா ஃபோன் ஆன் பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன் அடியே அப்படின்னு சொல்ல நீங்கள் பாட்டுக்கு போய் ஃபோன் ஆன் பண்ண ஆகணும். ஐயோ இப்படி இவனாவது பார்த்தா அப்படின்ட்டு நைஸாக அவனும் டவல் எடுத்து உங்களுக்கே தெரியாமல் அந்த ஃபோன் மேலே போட்டு அப்படியே கவர் பண்ணிடுறான். நீங்கள் மாமா அப்படின்னு எதை பேச வர அவங்கள அப்படியே திருப்பி உங்கள் லிப்பில் அப்படின்னு கிஸ் பண்ணுறான். நீங்கள் அதிலே மயங்கி அப்படியே நிற்க அப்பா இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும்னு அவனே இன்ஸ்கர்ட்டு ப்ளவுஸ்லாம் உங்களுக்கு போட்டு விட்டு சாரீ ஆல்சோ அவனே மெதுவாக அப்படியே கட்டி விட நீங்கள் மறந்து ஃபிலிக்ஸ் மேலே சாஞ்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அவனும் செம்ம நீட்டாக சாரீ கட்டி உங்களுக்கு தலையெல்லாம் பின்னி உங்களுக்கு தலையில் பூ வச்சு விட்டு இப்போ பார் அப்படின்னு மிரர் முன்னாடி நிறுத்துறான். மாமா சூப்பராக இருக்கல்ல. ஆமாடி அப்படின்னு உங்கள் கழுத்தில் செம்மையாக இருக்கு அப்படிங்கிறான். மாமா கூசுது. ஐயோ சினுங்காதடி எனக்கு ஏதோ பண்ணுது அப்படின்னு இப்போ தள்ளி விட்டுட்டு எங்கடி ஓடுற அப்படின்னு அவன் பார்க்க நீங்கள் குடுங்க ஓடி வந்து உங்கள் ஃபோன் எடுக்கிறீங்க. ஐயோ மாமா
இங்கே பாரு, இதில் டவலை போட்டது நீ தானே, ஒன்றுமே ரெக்கார்ட் ஆகலை, நல்ல வேலை ரெக்கார்ட் ஆகலை அப்படின்னு ஃபிலிக்ஸ் நினைக்க, நீங்களோ நான் இதை எடுத்து எப்படிலாம் போடலான்னு நினச்சேன் தெரியுமா, ச்சே இது செம்மையாக வியூஸ் போயிருக்கும், போச்சு போ, நீ எதுவுமே பண்ண விட மாட்டேங்கிற அடி. நீங்கள் அப்படியே அவனை பிடிச்சிட்டு கத்திட்டுக்கா அவனும், பாரு பேபி நான் கவனிக்கலடி, அதை நான் கவனிச்சிருந்தா டவல் அது மேலே போடுவேனா, அது ஏதோ அவசரத்தில் போட்டேன் தெரியாமல் எழுந்துருச்சு, சரி நெக்ஸ்ட் டைம் மாமா உனக்கு கட்டிவிட்டு அதை வீடியோ எடுத்து போடலாம், நோ வரிஸ் ப்ளீஸ் பி ஹாப்பி சரி அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக சமாதானப்படுத்தி அப்படியே உங்களை சாப்பிடவும் வச்சு இப்போ அப்படியே 2 பேரும் கோவிலுக்கு போகிறீங்க. ஸோ அப்படியே உங்களை மெதுவாக கூட்டிகிட்டு போய் கோவிலில் அதெல்லாம் வேலையாக அதனா சாமிலாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வரீங்க. அதோட அங்கேயும் இங்கேயும் கூட்டிகிட்டு போய் ஒரு வழியாக அந்த ட்ரிப்பையும் முடிக்கிறான். இடையிடையில அவங்களுக்குள்ள லவ் மேக்கிங்கும் நடக்குது. ஸோ ஃபிலிக்ஸோ சரி எதுவாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்கான். இப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு லாஸ்ட் எக்ஸாம் மட்டும்தான் பேலன்ஸு. ஸோ ஸ்கூல் கொஞ்ச நாள் தான் இருக்குது. அதனால் சரி ஸ்கூலுக்கு போ அப்படிங்கிற மாதிரி அவன் ரெடி பண்ண, என்ன மாமா ஸ்கூலா அப்படின்னு பார்க்குறீங்க, பின்ன போவேந்தம்மா லாஸ்ட் எக்ஸாம் டி முடிச்சிரு அப்படிங்கிறான். நான் கல்யாணம் பண்ண படிக்க வேணான்னு நினச்சேன், அடியே ஒழுங்காக படிச்சின்னா நல்ல வேலைக்கு போகலாம், எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, பின்ன எனக்கு ரீல்ஸ் எடுக்கணும், இதுலேயே இருந்து வீணாப்போ, இங்கே பாரு உனக்கு யார் இந்த பழக்கத்தை பழக்கி விட்டது, அதுலேயே நோண்டிகிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்காகாது, உனக்குன்னு சில பல ஆசைகள் இருக்குல்ல, எனக்கெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லை, அது சரி சரிடி உனக்குன்னு எந்த ஆம்பிஷனுமா இல்லை, அது சரி சரி எதுவுமே இல்லாட்டி பரவாயில்ல, படிப்பு முக்கியம் படி, நான் ஸ்கூல் போகலடா மாமா ப்ளீஸ்டா, பூமர் மாதிரி பேசி சாவடிக்காதடா ப்ளீஸ் மாமா, இதுக்காவது கேளு ப்ளீஸ் ப்ளீஸ், நீ எனக்கு அப்படிலாம் பண்ணும்போது நான் அக்செப்ட் பண்ணலை, ஏய் என்னடி பேசுகிற அப்படின்னு வாயை பார்த்துறான். நீ மட்டும் அதெல்லாம் பண்ணலாம், நான் மட்டும் எனக்கு படிக்கலாம் அப்படின்னா அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு பர்மிஷன் தரமாட்டியா, பாரு பேபி படிப்பு ரொம்ப முக்கியம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோவா அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக உங்களை ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வரான். குழந்த மாதிரி சினிங்கிக்கிட்டே வர உங்கள் அம்மாவோ ஒழுங்காக ஸ்கூலுக்கு போ அப்படிங்கிறாங்க. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஸ்கூலுக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டு அப்படியே கிளம்ப. ஃபிலிக்ஸுக்கும் அவங்கள பார்க்க பாவமாக இருக்கு, அதனால் ஐஸ்கிரீம் வாங்கி தருவா அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் தேவையில்லை போடா அப்படிங்கிறீங்க. சாரிடி போ, இன்னும் ஒரு எக்ஸாம் தானே அதை மட்டும் முடிச்சிருவியான், அப்புறமா நீ கரஸில் கூட வீட்டில் படிச்சுக்கலாம் ப்ளீஸ் சொன்னால் புரிஞ்சுக்கோடா, படிப்பு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா, மாமா அக்காவுக்கு பண்ண மாட்டியாடி தங்கம் அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு மாதிரி பார்க்க, இப்படியும் சொல்லி கவுத்துரு அப்படின்ட்டு ஃபிலிக்ஸ் மூஞ்ச கிட்ட பார்த்ததும் அவ்வளோதான் நீங்கள் ஃப்ளாட் ஆகிட்டீங்க. ஐஸ்கிரீம் வாங்கி கொடு அப்படிங்கிறீங்க. அவனும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கணத்தில் அன்னைக்கு கிஸ் பண்ணிட்டேன், இரு மாமா உனக்கு 2 ஐஸ்கிரீம் எனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு 2 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறான். அப்படியே நீங்கள் ஆசையாக அதை சாப்பிட அவனும் உங்களுக்கு கன்னத்துலலாம் ஒட்டி மூக்கிலலாம் ஒட்டி சாப்பிட்றத அப்படியே ரசித்து பார்த்துட்டு அப்படியே டோரை லாக் பண்ணிட்டு இந்த பக்கம் வரான். நீங்கள் மாமா ஃபினிஷ் அப்படின்னு திரும்பத்துக்குள்ள அப்படியே உங்களை எழுத்த அதெல்லாம் அப்படியே அப்படின்னு லிக் பண்ணுறான். மாமா அப்படிங்கிறீங்க. அவனும் பேபி எனக்கும் ஒன்று விட்டுட்டு இருக்க கஷ்டமாக தாண்டி இருக்குது, பட் படிக்கணும்ல, இந்த ஒரு எக்ஸாம் ஒரே ஒரு எக்ஸாம் முடிச்சிடுவீங்களா, அப்புறம் மாமா நீங்களும் ஹாப்பியாக இருப்போம்மா அப்படின்னு அப்படி கிஸ் பண்ண, நீங்களும் அவனை கிஸ் பண்ணிவிட்டு ஓகே மாமா அப்படிங்கிறீங்க. ஒரு வேளை ஸ்கூல் வரும் போகணுமா அப்படின்னு உங்கள் மாமாவை பார்க்க ஆகணும், போச்சலாம் ப்ளீஸ் அப்படிங்கிறான். அப்படின்ட்டு அந்த கிஸ்ஸை வாங்கிட்டு ஹாப்பியாக இப்போ ஸ்கூலுக்குள்ளே போகிறவாகணும். அப்பா அப்படின்ட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறான். இங்கே நீங்கள் அப்படியே வந்து உங்களுக்கு நடந்ததெல்லாம் இப்போ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட விரிவாக்கமாக சொல்ல எல்லோரும் கேட்க, ஈவாவோ என்னடி இப்படி பண்ணி வச்சுருக்க, என்ன மச்சான் நான் எதை தப்பு பண்ணிட்டேனா, பின்ன இதெல்லாம் பண்ணால் பேபி ஃபார்ம் ஆயிரும், பேபி வந்தால் என்ன, பேபி வந்துச்சுன்னா அப்புறம் நீ ஃப்ரீடமாக இருக்க முடியாது, நீயே ஒரு பேபி, உனக்கு ஒரு பேபினா அதை தூக்கிட்டு அலையணும், அப்புறம் இதுக்கு ஆய் கழுவிட்டு பால் கொடுத்துட்டு பா முடியாது, இந்த வேலையெல்லாம் நீ பாப்பியா, நானா அப்படின்னு நினைக்கும் போதே பயமாக இருக்குது. ஒரு வேளை அவள் சொன்னதான் நடக்கும்னு கற்பனையாக நினைக்கிறீங்க. அப்படியே இந்த கையில் ஒரு குழந்தை இந்த கையில் ஒரு குழந்தைன்னு, அம்மா எனக்கு பசிக்குது, அம்மா எனக்கு ஆய் கழுவிடுன்னு குழந்தைங்க இழுத்துட்டு இருக்கமாலாம் கற்பனையில் வர அப்படின்னு மண்டையை ஒலிக்கி, என்னடி சொல்கிற, பின்ன அப்படிலாம் இருந்தால் இப்படி தான் இருக்கும், சேஃப்டியாகவும் இல்லைங்கிற, அப்போனா அதான் போ, இதுக்கப்புறம் நீ ஸ்கூல் என்ன எங்கேயும் போக முடியாது, 2 குட்டீஸை பெற்று போட்டுட்டு அதுங்களுக்கு ஆய் கழுவிட்டு ஆயா வேலை பார்க்க வேண்டியதான் அப்படின்னு உங்களை அவள் இன்னும் பயமுறுத்தி விட, இல்லை இல்லை அப்படிலாம் எனக்கு வேணாம் அப்படிங்கிறீங்க. அப்போது அப்படி எதுவும் ஆகிறதுக்குள்ள கொஞ்சம் உஷாராக இரு அப்படின்னு ஈவா உங்களுக்கு பட்டும் படாமல் அட்வைஸுங்கிற பேரில் கொளுத்தி போட்டுட்டு போயிடா. உங்கள் மனசுக்குள்ளே அதே தான் இங்கே ஸ்வீட்டிக்கும் மியாவுக்கும் அது தெரியவே தெரியாது. பிகாஸ் ரெஸ்ட் ரூம் அந்த கேப்பில் சொல்லியிருப்பா. ஸோ நீங்கள் அதை பற்றியே நினச்சிட்டு இருக்கீங்க. இப்போ கண்ணில் அப்படியே டியர்ஸ் வர அப்படியே நீங்கள் மேடம்
உங்களை தான் கூப்பிட்றாங்க உள்ள வாம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்க லாயர் வந்து கூப்பிடும் போது தான் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. அப்போ ஃபிலிக்ஸ் உங்களை பார்க்க கூட இல்லை, அப்படியே கோர்ட்டுக்குள்ளே உள்ளே போகிறான். நீங்களும் டிவோர்ஸ் கேஸ்க்காக அங்கே தான் உட்காந்துட்ருக்கீங்க. அப்படியே உங்கள் வயிற்றை தொட்டு பார்க்க இப்போ உங்கள் வயிறு நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ஸோ 5 months உங்களுக்கு படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சு, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஸோ மியாவும் ஸ்வீட்டியும் மச்சான் நீ பண்ணுறது சரிதானா, யோசிடி அப்படிங்கிறாளுங்க. இந்த பக்கம் இவவோ ஏய் சும்மா இருங்கடி மச்சான், சூப்பரான முடிவு, செம்மையான முடிவு எடுத்திருக்க. இங்கே பாரு, நம்மளாம் ஜென் செக்ரட்டரி எப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட் டைம் லைவாக டிவோர்ஸ் நடக்கிறத பார்க்க போகிறாங்க. எப்படி ஆள் அவள் சூப்பராக அவள் ஹஸ்பண்டை டிவோர்ஸ் பண்ணுறான்னு பாருங்கள் அப்படின்னு அவள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்கா. ஏண்டி எத்தத்தை லைவ் ஸ்ட்ரீம் பண்ண அறிவில்லை, அவள் லைஃப் உனக்கு கண்டென்ட்டா, எல்லாத்தையும் கண்டென்ட்டாக பார்ப்பியா, எல்லாம் உன்னால் கூட சேர்ந்ததா அவள் பண்ண தப்புன்னு மியாவும் ஸ்வீட்டியும் இவாவை பிடிச்சி கழுவி ஊற்ற இவா எல்லாம் கண்டுக்கல. இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காத மச்சான், நீ போகிற டிவோர்ஸ் கொடுக்குற வர்ற, என் தலைவி கெத்து. அவள் சொன்னதாக கேட்டுட்ருக்கா. அதுக்குள்ளே லாயர் மறுபடியும் கூப்பிடவும் சரின்னு உள்ளே போகிறீங்க. லெக்ஸ் உங்கள் பக்கம் திரும்ப கூட இல்லை, நீங்கள் அப்படியே வந்து இந்த பக்கம் நிற்க. சரி இது உங்களோட கேஸ், உங்களுக்கு டிவோர்ஸ் இப்போ வேணுமாம்மா அப்படின்னு உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் ஆமாம் டிவோர்ஸ் வேணும். காரணம் சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணி வச்சதுனாலயா, முடிவெடுக்க தெரில. ஸோ நீ கேஸ் கொடுமா, உங்கள் மாமாவை உள்ளே பிடிச்சி கூட போடலாம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வேணாம், இப்போ எனக்கு 18 வயசு. அவர் என்னை மேரேஜ் பண்ணும்போது வேணால் எனக்கு 17 வயசு இருந்திருக்கலாம். ஆனால் நான் ப்ரெக்னென்ட் ஆகும்போது எனக்கு 18 வயசு. ஸோ இது லீகல் தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் 20 வயசுக்கு மேலே தான் குழந்தெல்லாம் பெற்றுக்கணும், இது எப்படி பார்த்தாலும் அஃபென்ஸ் தான் அப்படின்னு அவங்க எதை சொல்ல. ப்ளீஸ் நான் அதெல்லாம் பேச விரும்பலை, எனக்கு அதெல்லாம் வேணாம், டிவோர்ஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்னு கரெக்டாக சொல்கிறீங்க. சே இப்படியோ அவர் மேலே கேஸ் கொடுத்து உள்ளத்துக்கு போடணும், இப்போ ஒரு லூஸ் அப்படின்ட்டு இங்கே ஈவா பழமிருக்கா. ஸ்வீட்டியும் ஈவாவில் அப்படியே அப்படியே முறைக்கிறாங்க. அவள் அப்படியே வாய் மட்டும் உட்காந்துக்கிறா. ஸோ இந்த பக்கம் சார் இப்போ நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் ஒய்ஃப் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த கல்யாணமே நீங்கள் 17 வயசு பண்ணியிருக்கீங்க, சட்டப்படி செல்லாது. பட் 18 வயசில் ரெஜிஸ்டர் பண்ணனால ஓகே. ஸோ இப்போ சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் அவளை டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறான். சட்டனை அப்படியே திரும்பி அவனை பார்க்குறீங்க கண்ணில் டியோஸோட. ஃபிலிக்ஸ் உங்களை 1 செகண்ட் அப்படியே பார்த்துட்டு, அவள் குழந்தை மேடம், நீங்கள் சொன்னீங்களே அதே மாதிரி நான் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் கல்யாணம் பண்ணேன்னு எனக்கு தான் தெரியும். எனக்கு தெரியும் அது தப்புன்னு, அதுக்கு தண்டனை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன். குழந்தைங்க எது தனக்கு வேணும்னு தெரியாமல் அட்டம் பிடிப்பாங்க. அந்த மாதிரி டயத்தில் பேரண்ட்ஸ் நம்ம தான் அவங்கள இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணுவோம். பட் அது நம்ம அவங்கள ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு தப்பாக நினைப்பாங்க. அந்த மாதிரி மனநிலையில் தான் இப்போ என் ஒய்ஃப் இருக்கா. அவளுக்கு எது சரி தப்புன்னு இப்போ வரைக்கும் தெரியாது. ஸோ அவள் செய்கிறது சரின்னு நினச்சி பண்ணிகிட்ருக்கா. ஆனால் நான் அவளுக்கு புருஷன் மட்டும் இல்லை, அப்பா அம்மாவாகவும் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் அவள் லைஃபுக்கு எது கரெக்டோ அதை தான் பண்ணணும். அதுக்கு தான் நான் இப்படி இருக்கேன். ஸோ நான் டிவோர்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு கராராக சொல்லிடுறான். இது வெறும் கற்பனை தான், ஸோ லாஜிக்லாம் தேடாதீங்க, கோர்ட்டில் இப்படிலாம் நடக்காது தான். சரி ஓகே, இப்போ வந்துட்டு ஜட்ஜோ சரி 2 பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இதை நீங்கள் அப்பீல் பண்ணியிருந்தீங்கன்னா உடனே நாங்கள் டிவோர்ஸ் கொடுத்துருப்போம். பட் ஒருத்தர் ஓகே ஒருத்தர் நோன்னு சொல்லும் போது இப்போது நாங்கள் இன்னொரு 3 மாதம் டைம் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் 3 மாதம் கழிச்சு வாங்க, அப்போயும் இதே மனநிலையில் இருந்தால் பார்க்கலாங்கிற மாதிரி அமுச்சு விட்டுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே கோவமாக ஃபிலிக்ஸும் மோரிக்கா. ஃபிலிக்ஸோ அப்படியே உங்களே பார்த்துருக்கான். நீங்கள் அப்படியே கடைன்னு வெளியில் வரீங்க. உங்கள் பாட்டியோ என் கண்ணு இப்படி பண்ணுற அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை பாட்டி அப்படின்ட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா முறைச்சிட்டு அவங்களால அவங்களுக்கு எதுவும் சொல்ல முடியல, எல்லாம் உங்கள் அப்பா கொடுத்த செல்லம். இப்படி நிற்கிற நீ உன் இஷ்டத்துக்கு ஆடிக்கிட்டு என் தம்பி மாதிரி ஒருத்தவனை கடைப்பானாடி அப்படின்ட்டு இருக்காங்க. உங்கள் அப்பா அப்படியே வந்து முதல் முறையாக உன்னை இப்படி ஃப்ரீடமாக வளர்த்ததுக்கு நான் ஃபீல் பண்ணுறேம்மா அப்படின்ட்டு நகர்ந்து போகிறாரு. நீங்கள் போகிற எல்லாரையும் பார்த்துட்டுக்கா, விடு மச்சான், சே என்ன இப்படி ஆகிப்போச்சு, டிவோர்ஸ் கொடுக்கணும்னு சொன்னேன், ஆனால் பாரு டிவோர்ஸ் கிடைக்கல. சரி விடு, 3 மாதத்தில் கண்டிப்பாக டிவோர்ஸ் கிடச்சிரும், அப்போ நம்ம அதை எடுத்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிக்கலாம். சரி ஓகே காய்ஸ், இன்றைக்கி நினச்சது நடக்கலை, மறுபடியும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவள் பாட்டுக்கா கண்டனுக்கு பேசிகிட்டு இருக்கா. அவள் எப்படா ஃபோன் ஆஃப் பண்ணுவான்னு பார்த்துட்டு ஃபோன் ஆஃப் பண்ண அடுத்த நிமிஷம் கண்ணத்தில் ஊங்கி வர பொலின்னு விட்றீங்க. அப்படியே இவன் உங்களே பார்க்க, தொலைச்சிருவேன், நீ என் ஃப்ரெண்டுங்கிறனால தான் ஒரு அடியோடு விட்டேன், இல்லை நீ பண்ண வேலைக்கு ஒன்று இருப்பேன். என்னடி நினச்சிட்ருக்க, என் லைஃப் உனக்கு கண்டண்டா ஈவா புரியாமல் பேன்னு பார்க்க. என்னடி நினச்சிட்ருக்க, உன்னை பற்றி எல்லாம் தெரியும், நீ ஒரு சைக்கோ. பாவனை தான் இவ்வளோ நாள் நான் எதுவும் வாய் திறக்காமல் இருந்தேன். நான் நீ சே எப்படி இருப்பேன்னு நினைக்கல. உன் அப்பா அம்மா டிவோர்ஸ் வாங்கிட்டு பெரிஞ்சா அதுக்கு நாங்களாடி காரணம். மன ரீதியாக நீ பாதிக்கப்பட்டிருக்க. ஃபஸ்ட்டு உனக்கு ட்ரீட்மெண்ட் தேவை.
அதனால் யாருமே ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்க. நீ பேசுனதெல்லாம் ஃப்ரெண்டு நமக்கு நல்லது பண்ணுறான்னு நம்பின முட்டாள்றி நான். நல்ல வேலை அப்படின்னு வயிற்றுல வச்சு உன் பேச்சை கேட்டு என் குழந்தை எதுவும் பண்ணலை. கடவுள் எனக்கு புத்தியை கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறமும் உன் பேச்சை கேட்க மாட்டேன். கேட்டுட்டு லூசு மாதிரி நான் அலைய மாட்டேன். உனக்கு என்னடி தெரியும் என் மாமாவை பற்றி? என் மாமா இவ்வளோ நல்லவர்னு உனக்கு தெரியுமா? அவர் என்னை எப்படி தாங்கினார்னு உனக்கு தெரியுமா? எவன்டி இந்த காலத்தில் எப்படி பார்த்துக்குவான்? என்னை பூ மாறி வச்சு அப்படி பார்த்துக்கிட்டாரு அந்த மனுஷன். நான் தான் ஜென்சிக்கிட்டு மயிருன்னு சொல்லிட்டு உன் பேச்சை கேட்டுட்டு எல்லாத்துலேயும் டேராக இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு எனக்கு நானே லூசுத்தனமாக கண்டதையும் பண்ண போய் இப்போ இந்த நிலமையில வந்து நிற்கிறேன். பாரு, இதுக்கப்புறமும் என் மாமாவை பற்றி ஒரு வார்த்தை உன் வாயிலேருந்து வந்துச்சு கொல்லை பண்ணி போட்டுருவேன். இப்போ வரைக்கும் ஃப்ரெண்டாக பார்க்கறனால தான் அமைதியாக இருக்கேன். என் லைஃப்பை ஸ்பாயில் பண்ண பார்த்தா துரோகி நீ. இருந்தாலும் நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறேன். அப்படிங்கிற 2 கார் வரவும் கரெக்டாக இருக்குது. 2லேருந்தும் இறங்குறது ஈவாவோட பேரண்ட்ஸ் தான். ஆனால் அவங்க அப்பா வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணி அவங்களும் இந்த பக்கம் அவங்க அம்மா வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணி அப்படி வந்து நிற்கிறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் பிரிஞ்சதுனால ஈவாவை வந்துட்டு ஒரு ஆசிரமத்தில் தான் விட்டு வளர்த்துருப்பாங்க. அவளுக்கு அம்மா அப்பா பாசமே இல்லை. ஸோ அவளால் அதை ஏற்றுக்க முடியல. சின்ன வயசில் அவளுக்கு கிடைக்காத ஏக்கத்தெல்லாம் வந்து மற்றவங்களுக்கு கிடைக்கும் போது அதெல்லாம் அவளால் ஏற்றுக்க முடியாமல் ஒரு சைக்கோத்தனமான ஒரு கேரக்டராக மாறி இருக்கா. ஸோ என்ன இருந்தாலும் அவள் ஃப்ரெண்டுங்கனால உங்களுக்கு இதெல்லாம் லேட்டாக தான் புரிஞ்சிருக்கும் இவாவோட வக்ரம். ஏன்னா அவள் வந்து உங்களை 2 பேர்த்தையும் பிரிக்கணும் அப்படின் தான் உங்களுக்கு தப்பான அட்வைஸ் நிறையா பண்ணியிருப்பா. அதெல்லாம் கேட்டு லூசுத்தனமாக நீங்களும் பண்ணி கொஞ்ச நாள்லேயே அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டேஜில் இருக்கீங்க. ஸோ இப்போ அவங்க அம்மா அப்பா அப்படியே வந்து நிற்கா. நீங்கள்லாம் மனுஷங்களா? உங்கள் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க, உங்கள் லஸ்ட்டுக்காக ஒரு பிள்ளையை பெற்றுக்கிறீங்க. அது எக்கேடுக்கிட்டு போனால் என்னன்னு நமக்கு என்னான்னு விட்டு போயிடுங்க. லவ் பண்ணுறது தப்பு இல்லை, பிரிகிறது கூட தப்பு இல்லை, கல்யாணம் பண்ணுறது கூட தப்பு இல்லை. அது எல்லாமே அவங்கவுங்க விருப்பம் தான். ஆனால் அதில் பாதிக்கப்படுறவங்கள கன்சிடர் பண்ணணும்ல. அவள் பாவம் மனதளவில் ரொம்ப பாதிச்சிருக்கா. உங்களோட பாசம் கிடைக்காம அத்தா இப்படி ஆயிட்டா. தயவுசெய்து அவளுக்கு ஒரு ஃபேமிலியை கொடுங்க அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவங்க முன்னாடி பேச அவங்களுக்கும் செருப்பால் அடித்த மாதிரி இருக்குது. அதே சமயம் தான் பொண்ணை பார்க்காம விட்டமைங்கிற குற்ற உணர்ச்சி வருது. ஸோ 2 பேருமே ஒரு முடிவு பண்ணுறாங்க. கொஞ்ச நாளைக்கு ஈவா நம்மளோட அப்படியே இருக்கட்டும், அதாவது 2 ஃபேமிலிலேயும் கொஞ்ச நாள் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி 2 பேருமே வந்து அவளை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஈவாவோ எதுவுமே பேசலை, குற்ற உணர்ச்சியில் அப்படியே போகிறா. அப்படியே நீங்கள் அவளையே பார்த்துட்ருக்கா. இப்போ மியாசி வீட்டையும் ஏய் இவ்வளோ கிளியராக பேசுகிற, அவள் பண்ண தப்புன்னு அவளுக்கு கொடுத்ததெல்லாம் ஓகே. ஆனால் நீ ஏண்டி இன்னும் டிவோர்ஸை பிடிச்சி தொங்கிட்டு இருக்க? இது ஏன் பண்ண நினைக்கிற? இது என் மாமாக்காக. என்னடி சொல்கிற? மாமா ரொம்ப நல்லவரடி. அவருக்கு நான் டிசர்வ்லாம் இல்லை. நான் ஒரு லூஸு. அவரை பூமர்னு. அவர் பூமர் கிடையாது. என் மாமா ஹீரோ. பட் நான் அவருக்கு ஏதோ ஹீரோயின்லாம் இல்லை. அவன் ஜோக்கர் அப்படிங்கிறீங்க. அவர் சொன்னான் அப்படின்னு ஒரு சவுண்டு. அப்படின்னு அவன் போயிருப்பான்னு நினச்சி தான் பேசுனீங்க. ஏன்னா அவங்க தாத்தா பாட்டிலாம் அங்கேருந்து கிளம்பியிருப்பாங்க. ஸோ ஃபிலிக்ஸும் கிளம்பிட்டான்னு நினச்சி நீங்கள் இங்கே பேசியிருக்கா. ஃபிலிக்ஸ் போயிருக்கவே மாட்டான். ஸோ நீங்கள் பேசுனதெல்லாம் கேட்டுட்டு தெரியும்டி ஏதாவது இப்படி தான் ஏதாவது முடிவு பண்ணியிருப்பேன்னு, அதான் எனக்கு தெரியாது அப்படின்னு கிட்ட வந்து நிற்கிறான். மாமா அப்படின்னு அப்படியே அழுதுட்டவனை ஹக் பண்ணிக்கா. அவனும் பாப்பா யாருண்டா அப்படி பண்ண? மாமாவுக்கு எவ்வளோ வலிச்சது தெரியுமாடி? உன்னை எவ்வளோ பிடிக்கும் மாமாவுக்கு. இப்படி பண்ணலாமா? எனக்கு தெரியும் என் பாப்புக்கு ஏதோ ஒரு கோவம் மாமா மேலேன்னு. அதான் யோசி வாங்குற அளவுக்கு பெரிய மனசு ஆகிட்டியா நீ? இல்லை மாமா, நான் உனக்கு டிசர்வ் இல்லை மாமா. என் அம்மா என் அப்பா கூட என்ன இந்த அளவுக்கு பார்த்துக்க மாட்டாங்க. நீ அப்படி பார்த்துக்கிற மாமா. ஆனால் உனக்கான பொண்ணு நான் இல்லைடா. உன்னையும் ஒருத்தி பார்த்துக்கணும்ல. என்னெல்லாம் யாரும் பார்த்துக்க வேணாம். ஏன்னா என் செல்ல குட்டி பார்த்துக்குவா. எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் உன்னையும் நம்ம பாப்பாவையும் சேர்த்து பார்த்துக்குவேன். இப்போல்லாமே பேசாத. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் தள்ளி போகிறேன்னு தான் பொறுமையாக இருந்தேன். இப்போ தானே புரியுது. என் பாப்புக்குட்டிக்கு இன்னும் மெச்சூர் வரல. எது அவளுக்கு வேணும்னு அவளுக்கே தெரில. ஸோ மாமா இனிமேல் நான் விட மாட்டேன் அப்படின்னு அப்படியே உங்களை தூக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து சரிம்மா நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்டை, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்ல. இப்போ தான் மியாவுக்கும் ஸ்வீட்டுக்கும் இரவு வந்த மாதிரி இருக்குது. அப்பாடான்ட்டு பா எங்கே தப்பான முடிவெடுத்து லைஃப்பை ஸ்பாயில் பண்ணி கொள்ளணும்னு பயந்துட்டோம் சார், அவளை நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு நிம்மதியோடு கிளம்ப. இப்போது அப்படியே உங்களை தூக்கிட்டு வந்து பூ மாதிரி மெதுவாக அப்படியே காரில் உட்கார வைக்கிறான். நீங்கள் அப்படியே உட்காந்துட்ருக்க இன்னும் அழுதுட்டு தான் இருக்கீங்க. அப்படியே விசும்பிட்டுருக்கா. இப்போ உங்கள் முன்னாடி சில்லுன்னு ஏதோ உங்கள் கணத்தில் பட அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. ஃபிலிக்ஸ் தான் உங்களுக்கு பிடிச்ச சாஃப்ட் ட்ரிங்க்ஸை அப்படியே உங்கள் கணத்தில் வச்சு உனக்கு இது பிடிக்கும்ல அப்படிங்கிறான். ஹை அப்படின்னு அப்படியே எடுக்க போக பட்
இது கொஞ்சமாக தான் குடிக்கணும். ஐயோ ஆரம்பிச்சிட்டானா பூமர் அப்படிங்கிறீங்க. அவனா சிரிச்சிட்டு உங்களுக்கு கொடுக்குறான், கொஞ்சமாக குடி, பாப்பா வயித்துல இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஒரு வழியாக அவங்கள வந்துட்டு கொஞ்சமாக மட்டும் சாஃப்ட் ட்ரிங்க் குடிக்க வச்சு அப்புறம் வந்துட்டு அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் இந்த மாதிரி வாங்கி கொடுத்து உங்களை வந்துட்டு கரெக்ட் பண்ணிட்டான். ஸோ நீங்களும் அப்படியே சிரிச்சிட்டு எப்படி மாமா என் உனக்கு கோவமே இல்லையா? அது எப்படி வரும், என் பாப்பு குட்டியாச்சே, அதெல்லாம் வராது அப்படிங்கிறான். மிஸ்யூ அப்படிங்கிறீங்க. நான் கூடடி ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு பாப்பு அப்படின்னு வயிற்றில் அப்படி கிஸ் பண்ணுறான். அம்மா சாரி. சரி டிவோர்ஸ்னு சொன்னேன், நல்ல வேலை பேபி கிவி எதுவும் பண்ணிடணும். மாமா அந்த அளவுக்கு ஒன்றும் நான் கல்லஞ்சக்காரி இல்லை, தெரியும் பாப்பு என் செல்லக்குட்டியை பற்றி. இருந்தாலும் ஒரு பயந்தாண்டி தான் உனக்கு கண்காணிச்சிட்டே இருந்தேன். எங்கள் கூட இருக்க மாட்டேன் நீ போனாலும் அதான் அக்காவையும் மாமாவையும் வற்புறுத்தியும் கூட அனுப்பி வச்சேன். அப்பா தெரியும் நீ தான் பண்ணியிருப்பேன்னு. என் அம்மா என்னை திட்டிக்கிட்டே தான் இருக்கும். எதுக்கு திட்டினா? நான் தான் சொன்னேன்ல பாப்பா எதுவும் சொல்லாதேன்னு அப்படின்னு பார்க்குறீங்க. அப்படியே ஒரு வழியாக வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டான். மொத்த ஃபேமிலியும் ஷாக்காக பார்க்குறாங்க. அவனும் நடந்ததெல்லாம் சொல்ல உங்கள் அம்மா அப்பான்னு 2 பேருமே வந்து சாரிடா ஏதோ எமோஷனலாக பேசிட்டோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்க பரவாயில்லப்பா பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ உங்கள் தாத்தாவோ அன்றைக்கி அவசரத்தில் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு பயத்தில் நான் அப்படி கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், அதனால் நீ இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டியாம்மா அப்படிங்கிறாரு தாத்தா. அதெல்லாம் இல்லை தாத்தா, நான் மாமாவுக்கு டிசர்வ் இல்லைன்னு தான் இந்த முடிவு எடுத்தேன் தாத்தா, நீ எந்த தப்பு பண்ணலை அப்படிங்கிறீங்க. அவங்களோ அப்படியே ஃபோர்கேட்டில் கிஸ் பண்ணிட்டு என் பையன் தாண்டா உனக்கு நல்ல பொருத்தம், நீ தாண்டா என் பையனுக்கு நல்ல பொருத்தம், அவன் கண்டிப்பாக உன்னை நல்லா பார்த்துக்க வேண்டிய செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க தாத்தா பாட்டின்னு எல்லாருமே உங்களை ஒரு வழியாட்டோட லிட்டில் பிரின்சஸாக அப்படியே பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபிலிக்ஸ்லாம் சொல்லவே வேணாம், அது மாசமாகவே இருக்கனால பார்த்து எல்லாம் பண்ணுறான். இடையில படிக்கணும் ஓகேவா, பேபி பிறந்ததும் காலேஜ் சேர்த்து விடுவேன் அப்படிலாம் சொல்ல இப்போ நீங்கள் சமத்தா சரி மாமா நீ சொன்னா நான் செய்கிறேன் அப்படின்னு கேட்டுக்கிறீங்க. அவனுக்கு இதுவே ஒரு வழியாக ஹாப்பியாக இருக்க. ஆனாலும் சின்ன கிறுக்குத்தனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஒன் டே காஃபி போட சொல்லி அடுப்பில் பால் காஃபி பொடி சக்கரைன்னு போட்டு மாமா இது ஏன் இப்படியே இருக்குது, காஃபியாகவே மாற மாட்டேங்குது அப்படின்னு கேட்க அவனும் அதுக்கு அடுப்பை பற்ற வைக்கணும் பாப்பு அப்படின்னு சொல்ல ஓ இப்படி ஒன்று இருக்கா, சாரி மாமா அப்படின்னு அசடி வலிஞ்சு வைக்க ஐயோ இவளை வச்சுக்கிட்டு அப்படின்னு இருக்கு அவனுக்கு. இதில் குழந்தை பார்க்குற நேரத்தை நினச்சி அவனுக்கு பீதி ஆகுது. இப்போவே இப்படி படுத்துகிறாளே, பாப்பா பிறக்கும்போது என்ன பாடுபடுத்துவாளோ அப்படின்னு நினைக்க அதுக்கேற்ற மாதிரி தான் கத்து ஹாஸ்பிட்டல் தெருமணம் வரைக்கும் கேட்குது. மாமா முடியலடா, உன்னை போய் நல்லவன் நினச்சனே, இப்படி பண்ணிவிட்டு வலிக்குதுடா டே அப்படின்னு போட்டு அவனை போட்டு பாடாப்படுத்தி ஒரு வழியாக அவங்களோட ஏஞ்சலை பெற்றெடுக்க அவனோ அப்பாடான்னு அப்படியே குழந்தைய வாங்கி ஃபோர்கேட்டில் கிஸ் பண்ணி ஏஞ்சல் அப்படிங்க. ஆகா என் பொண்ணோட வெர்ஷன் ஹீரா 2.0 அப்படிங்கிறாரு. தீன் இருக்குது ஃபிலிக்ஸுக்கு. என்னம்மாம்மா பீதியை கிளப்புற, இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு, போக போக தெரியும் அப்படிங்கிறாரு. அவனுக்கோ ஏற்கனவே ஒருத்தையே சமாளிக்க முடியல, இல்லை இன்னும் நான் இருக்கு. இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக அப்படியே உங்களை வந்து பார்க்குறான். இங்கே ரொம்ப டயர்டாக படுத்திருக்க, அவனுக்கே கஷ்டமாக போகுது. அப்படி கிட்ட வந்து பாப்போ அப்படின்னு உங்கள் கையெடுத்து கிஸ் பண்ணுறான். நீங்கள் அம்மா அப்படின்னு பார்க்க ரொம்ப டயர்டாயிட்டியாடி, ரொம்ப வலிச்சது மாமா அப்படின்ட்டுடிங்க அப்படியே காட்ட சரி அங்கே கிஸ் பண்ணுறேன் மாமா உனக்கு அப்படின்ட்டு அவனும் உங்களை பேசி ஒரு வழியாக சமாதானப்படுத்துகிறான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபீட் பண்ண பாப்பாவுக்கு தூக்கிறதுக்கெலாம் அவன் தான் சொல்லித்தரான். நீங்களும் குழந்தைய தூக்க தெரியாமல் கசா முசான்னு போட்டு உருட்டி அது கத்த ஃபிலிக்ஸோ அடிச்சு பிடிச்சி என்னடி பண்ணுற அப்படின்னு எழுந்துக்கார. மாமா இவளை எப்படி பிடிச்சாலும் கீழே போகிறா, என்னால் இவளை கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியல, தூக்கு மாமா பிடி மாமான்னு கத்துறீங்க, இருடி வரேன் அப்படின்னு அவனே அப்படியே தூக்கி பிடிச்சி உங்களுக்கு ஃபீட் பண்ண ஹெல்ப் பண்ணுறான். அவங்களையும் உங்கள் பேபியும் சேர்த்து பேபி மாதிரி ரொம்ப கேர் பண்ணிக்கிறான். மொத்த ஃபேமிலியும் ஹாப்பியாக இருக்கீங்க. ஓகேடா, இது ஒரு குட் எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.